அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுபவர். அதாவது கர்மாவை நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதற்கு பின்னணியில் பல்வேறு செயல்கள் ஈடுபட வேண்டும், பல்வேறு செயல்களில் ஈடுபட வேண்டும். அதற்கு குறிப்பாக தர்மம் என்பது கர்மாவை நிலைநாட்டும், உண்மைகள் கர்மாவை நிலைநாட்டும், நம்பிக்கை கர்மாவை நிலைநாட்டும், வீரம் கர்மாவை நிலைநாட்டும். வரலாற்றுகளிலும் காப்பியங்களிலும் அதிகமாக பார்க்கின்ற பொழுது, ஒரு அதர்மம் நடக்கின்ற பொழுது அல்லது தீமை நடக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தி தர்மத்தை நிலைநாட்டுவது கர்மாவின் அடிப்படையான வீரம் அல்லது வீரத்தின் மூலம் கர்மா. அப்ப கர்மா என்றாலே அன்பு, அமைதி, பொறுமை, நிதானம், மன்னிப்பு, இது மட்டுமல்ல, எந்த நேரத்தில் எதை செயல்படுத்த வேண்டும் என்று தெரிந்து அதற்கேற்ப தர்மத்தை நிலைநாட்டுவதும் வீரத்தை நிலைநாட்டுவதும் கர்மாவின் அடிப்படை ஒரு சாராம்சமாக இருக்கும். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், வரலாறு முழுவதும் பல்வேறு போர்கள் நடைபெற்றிருக்கிறது, யுத்த களங்கள் மாறி இருக்கிறது, மனிதர்களினுடைய இரத்தம் ஆறுகளாக பாய்ந்திருக்கிறது. அத்தனை குருதிகளும் சிந்தியது காரணம், இறுதியில் உலகத்தில் நடைபெற்ற அனைத்து போர்களுடைய இறுதியிலும் அமைதியும் நிதானமும் பொறுமையும் மக்களுக்கான ஒரு நல்ல கர்மாவும் பாடத்தை கற்பிப்பதற்காகவே அது நடைபெற்றிருக்கிறது. ஒருவேளை அந்த சாராம்சத்தை அல்லது விளக்கத்தை பலர் உள் வாங்காமல் இருந்திருக்கலாமே தவிர, ஆனால் போர்களினுடைய இறுதி என்பது தர்மம் நிலைநாட்டப்படுவதாகத்தான் இருந்திருக்கிறது. அதனுடைய உச்சகட்டமாக உலகம் முழுவதும், குறிப்பாக இந்து மதத்தில் எடுத்து சொல்லப்படுகின்ற கருத்து என்பது மகாபாரதம். மகாபாரதத்தினுடைய உச்சம் என்பது கர்மாவை நிலைநாட்டப்படுவதும் அதற்கு நடைபெற்ற போரும் அதற்கு முதன்மையான காரணமாக இருப்பது வீரம். இப்போ வீரம் ஒரு மனிதனுக்கு எந்த அளவிற்கு முக்கியம் என்றால், வீரம் என்றால் போர்களத்தில் எதிரியை வென்று வீழ்த்துவது மட்டும் வீரம் அல்ல, எடுத்த செயலில் உறுதியாக இருந்து வெற்றி பெறுவது என்பதும் மிகப்பெரிய வீரம். அல்லது எடுத்த செயலில் உறுதியாக நிற்பது, வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு எடுத்த செயலில் உறுதியாக நிற்பது என்பதும் வீரமாகும். அப்போ இந்த வகுப்பில் ஒரு கருத்தை உள்வாங்கி அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் அதற்கு ஒரு வீரமும் தைரியமும் மிக முக்கியமான காரணமாக இருந்தால் மட்டுமே அதை தொடர்ச்சியாக செய்ய முடியும். அதற்கான உதாரணங்கள் நிறைய பார்த்தோம் அப்படின்னா, பல்வேறு உதாரணங்கள் மகாபாரதத்தில் நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய யுத்த காலத்தை பற்றியும் அப்போது சொல்லப்பட்டதுதான் பகவத்கீதை. பகவத்கீதையில் முழுமையாக கர்மாவை பற்றியான மிகப்பெரிய விளக்கங்கள் சொல்லப்படுகிறது. அதையும் தாண்டி நடைமுறையில் பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிந்தவரை 2ஆம் உலகப் போர் நடைபெற்றது. மிகப்பெரிய போர், மனிதனத்தினுடைய மறக்க முடியாத மாபெரும் மனித அழிவுகளை நடத்திய போர் அப்படின்ற 2ஆம் உலகப் போர் 1939 செப்டம்பர் 1 ஆரம்பிக்கப்பட்டு 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி முடிவுற்றது. ஏறத்தாழ 6 ஆண்டுகள் முழுமையாக நடைபெற்ற போர். இந்த போரில் 6,10,00,000 பேர், கிட்டத்தட்ட அச்சு நாடுகள், நேச நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது ஹிட்லரை எதிர்த்து நின்ற அமெரிக்க ரஷ்ய போர்கள் மக்கள், அமெரிக்க ரஷ்யாவை சார்ந்த அந்த அணியை சார்ந்தவர்கள் 6,10,00,000 பேர் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. அதே போன்று ஹிட்லரின் தரப்பில் இறந்த மக்கள் அப்படின்னா 1,20,00,000 பேர் கிட்டத்தட்ட இருந்திருக்காங்க. ஏறத்தாழ 7,30,00,000 பேர் கிட்டத்தட்ட பலியே ஆக்கப்பட்ட ஒரு மாபெரும் போர் அப்படின்னு சொன்னாக்க அது 2ஆம் உலகப் போர். இந்த 2ஆம் உலகப் போரின் முடிவில் சொல்லப்பட்டது உலக நாடுகள் அமைதியை தழுவ வேண்டும் என்பதுதான். ஒரு எளிமையான செய்தி. மக்கள் அமைதியாக வாழ வேண்டும், அமைதியின் வழியில் நடக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்வதற்காக, அதை நிலைநாட்டுவதற்காக
நடைபெற்ற போரில் 7,30,00,000 பேர் படுகொலை செய்யப்பட்ட பிறகு அந்த முடிவு எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு உருவானதான் ஐக்கிய நாட்டு சபை. அப்போ உலக நாடுகள் பல்வேறு தரப்பட்ட மக்கள் இருந்தாலும், அரசுகள் மாறி மாறி முடிவுகள் எடுத்தாலும், அது அனைத்தும் மக்களுக்கு நன்மையை பயக்க வேண்டும் என்பதற்காக முடிவுகள் சொல்லப்பட்டது. எதற்காக சொல்கிறேன் என்றால், சில விஷயங்கள் கர்மாவை தொடர்ந்து பின்பற்றுகின்ற பொழுது வகுப்பில் அதை துணிந்து தெளிவு பெற்ற பிறகு அதில் தொடர்ச்சியாக நின்று உறுதியோடு அதில் செயல்படுத்துகின்ற விதமாக நடைமுறையில் இறங்குவது என்பது தைரியம், அந்த தைரியம் தேவை என்பதற்காக அது சொல்லப்படுகிறது. அப்போ இது தொடர்பாக இன்னும் எளிமையா சொல்லணும்னா, அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள், அதாவது அந்த வரலாற்றிலும் சரி அல்லது அரசியல் அரசியல் வேண்டாம், அது அரசியல்ங்கிறது அது வரலாறா பார்த்தோம்னாக்க, வரலாற்றில் கடைசி கட்ட நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு ஒரு மிகப்பெரிய போர் அல்லது எதிரும் புதிருமான ஒரு இயக்கம் அல்லது ஒரு செயல்முறை இருக்கின்ற பொழுது முடிவுகள் தலைவர்கள் எப்படி எடுக்கிறார்கள், அது எந்த வகையில் மக்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கின்ற பொழுது பேரறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலில் ஈடுபடுகின்ற பொழுது, அப்போ டெல்லிக்கு போறாங்க, பாராளுமன்றத்தில் டெல்லிக்கு போகும்பொழுது அண்ணா தெரிய எல்லாருக்கும் ரொம்ப குள்ளமா இருப்பாரு, கருப்பாக இருப்பாரு. இங்கிருந்து போகக்கூடிய, அங்க பெரும்பாலும் டெல்லியில் பாராளுமன்றத்தில் அதிகமாக கோல் வச்சக்கூடியவர்கள் வட இந்தியர்கள். அப்போ தென்னிந்தியாவிலிருந்து அவர் போறாரு. போகும்பொழுது அப்ப எல்லாருமே சொல்றாங்க, நீ என்ன பண்ண போறீங்க, இவர் போய் என்ன பேசிட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது அவருக்கு தயக்கம் இல்லை. இருந்தாலும் முதலில் அந்த இடத்துல போறாரு இல்லையா, அப்ப போகும்பொழுது அவரை வாழ்த்துகின்ற செய்தியாக கவியரசு கண்ணதாசன் சொல்றாரு. அதாவது அது பாடலாக இடம்பெற்றிருக்கிறது, கவித்துவமாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். சென்று வா மகனே சென்று வா, அறிவை வென்று வா மகனே வென்று வா, அறிவுலகம் உன்னை அழைக்கிறது, ஆணவ பெருங்கூட்டம் தடுக்கிறது, இந்த தாய் இருக்கும் வரையில் கவலை இல்லை, எந்த சபையிலும் உனக்கு நடுக்கம் இல்லை என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம், ஒரு முடிவு எடுக்கின்ற பொழுது, மக்களுக்கு ஒரு புதிய வழி காட்டுகின்ற பொழுது மாபெரும் தைரியத்தோடு செல்ல வேண்டும். அதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய படை பரிவாரங்கள் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று சொல்கின்றார். அதைவிட உச்சபட்சமாக எனக்கு தெரிஞ்சு மகாகவி காளிதாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த படத்துல தொடர்ச்சியாக கண்ணதாசன் 2-3 பாடல்களையும் அது தொடர்பாக பேரறிஞர் அண்ணாவிற்கு ஆதரவு தருகின்ற வகையில் அவர் எழுதிய கவிதைங்கிறது பாடலாக மிகப்பெரிய அளவில் பிரசித்தி பெற்றது. அப்போ அவர் சொல்கின்றார், மகனாக அவர் வாழ்த்துகின்ற பொழுது தாயுள்ளத்தோடு சொல்கின்ற அந்த வரிகள் என்பது கர்மாவை முன்னிறுத்தி தைரியத்தோடு அதை பின்பற்றுவர்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும் என்று கருதுகின்றேன். காரணம், அப்ப சொல்றார் அவரு, காலத்தில் அழியாத காவியத்தை தரவல்ல மாபெரும் கவிமன்னனே, நான் உனக்கு தாயொரு மொழி சொல்கின்றேன். உணர்ச்சியில் கவிபாடும் உன்னத கவிச்சிங்கம், தளர்ச்சியில் விழலாமோ மகனே, சந்தனம் சேராகுமோ, பல்லக்கு பரிவாரம் படையும் முடியும், உந்தன் சொல்லுக்கு விலையாகுமோ மகனே, தோளுக்குள் புவி ஆடுமே. வரியில சொல்லப்படுகின்ற பொழுது பல்லக்கு பரிவாரம் படை அனைத்துமே ஒரு காலகட்டத்தில் முடிவுறும். ஆனால் நீ சொல்லுகின்ற சொல் கர்மா, இந்த இடத்தில் எடுத்துகின்ற கர்மா என்ற சொல்லுகின்ற சொல்லுக்குள், இந்த சொல் என்பது அதற்கு விலை ஏதுமே இல்லை, இந்த சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை. இந்த சொல்லுக்குள் மகனை புவியாடும், இந்த சொல்லுக்குள் புவியாடும். ஊருக்கு கதை சொல்லுவார் உள்ளத்தை வதை செய்தால், சீர்வரும் கவி வாடுமே மகனே, தெய்வத்தின் முகம் வாடுமே. தர்மம் என்பது எந்த இடத்தில் குறைகிறதோ, தர்மத்தை மீறி அதர்மம் எப்பொழுது தலை தூக்குகிறதோ, அந்த காலகட்டத்தில் தெய்வத்தின் முகம் வாடும் என்று கவிஞர் எடுத்துரைக்கிறார். வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் குறைவென்றும் சக்கரம் சுழல்கிறது, அதில்தான் சரித்திரம் நிகழ்கிறது. கர்மா சில காலகட்டத்தில் அமைதியாகவும் பொறுமையாகவும், இன்னும் அதிகபட்சம் சொல்ல வேண்டுமானால் மக்களால் ஒதுக்கப்படுவதாக இருந்தாலும் கூட இறங்கும், அடுத்த கட்டத்தில் ஏறும். ஆனால் சரித்திரத்தை நிகழ்த்துவது என்பது அனைவராலும் தொடர்ச்சியாக பின்பற்றப்படுகின்ற கர்மாவால் மட்டுமே முடியும் என்பதை அவர் கண்ணதாசன் பேரறிஞர் அண்ணாவை வாழ்த்தி பாடுகின்றார்.
அப்போதான் நடக்கும்பொழுது 1967 முதலமைச்சராகிறார். அதற்கு முன்பாக எதிர்க்கட்சியாக இருக்கின்ற பொழுது, அப்போ எதிர்க்கட்சியில இது பாலிடிக்ஸ் நான் உள்ள வரல, இது வந்து வரலாறாக பார்க்குறேன். வரலாறு வேறு, அரசியல் வேறு, ரெண்டும் இணைந்திருந்தாலும் கூட அது வரலாற்று சம்பவமாக நான் எடுத்துக்கிறேன். அப்போ 67 முதலமைச்சராகிறார். அதுக்கு முன்பு சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸ் தரப்பில் கேள்வி எழுப்பப்படுகிறது. தொடர்ச்சியாக அவர் பேசுகின்ற பொழுது எப்போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேசினாலும் அப்போ சொல்றாங்க, நீங்க எதிர்க்கட்சியாக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை, உங்களுக்கு எதிர்க்கட்சியாக திறம்பட நடத்த முடியவில்லை, எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்படல, திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கும் பொழுது கடைசியில் 66 அண்ணா அவர்கள் சொல்றாரு, ஆளுங்கட்சியாக இருப்பவர்கள் எங்களை பார்த்து அடிக்கடி எதிர்க்கட்சியாக இருக்க தகுதி இல்லை தகுதி இல்லை தகுதி இல்லை என்று சொல்வதை பார்த்தால், அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய தகுதி இப்போது ஆளுங்கட்சியாக இருப்பவர்களுக்கு இருக்கிறது என்று நினைக்கிறேன். எனவே அடுத்த தேர்தலில் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து திறம்பட செயல்படுத்துங்கள், நாங்கள் ஆளுங்கட்சியாக வருகிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி 1967 137 இடங்களை கைப்பற்றி அவர் முதலமைச்சராகிறார். அப்போ கடைசி காலகட்டத்தில் அவர்கின்ற சொல் அப்படிங்கிறது ஒரு சொல் வெல்லும் அப்படிங்கிறாங்க இல்லையா, அவர் சொல்லுகின்ற சொல் அப்படிங்கிறது அந்த வரலாற்றை திருப்பி போடுகின்ற விதமாக இருக்கிறது. இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்கள் இருந்தாலும் கூட மாநிலங்களில் ஒரு தமிழ்நாட்டுக்கென்று தனி சிறப்பு இன்றைக்கும் இருக்கிறது. காரணம், மொழி என்பது நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கின்ற பொழுது தமிழாக இருந்தாலும் இந்தியாக இருந்தாலும் சமஸ்கிருதமாக இருந்தாலும் தெலுங்கு மலையாளம் கன்னடம் எந்த மொழியாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளும் இறைவனுடைய மொழி. இந்த உலகத்தினுடைய அனைத்து இயக்கமும் இறைவனுடைய இயக்கமாக இருக்கின்ற பொழுது மொழி மட்டும் எப்படி வேறுபட்டு இருக்க முடியும்? எனவே அனைத்தும் சமமாகத்தான் இருக்கிறது. அதில் பெருவாரியான மக்கள் பேசுகின்றது சிறந்த மொழி என்றும் குறைந்த மக்கள் பேசுகின்ற குறைவான மொழி என்றும் ஒரு கருத்தியல் இருந்தாலும், அதிக கருத்து செறிவுள்ள மக்களை சென்றடையக்கூடிய மக்கள் விரும்புகின்ற அல்லது ஒரு அனுபவத்தை வாழ்க்கையாகவும் ஆன்மீகத்தினுடைய தத்துவத்தை மிக எளிமையாகவும் அதிக அளவில் சொல்லப்பட்ட கருத்து எதில் இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதில் தமிழில் இருக்கிறது. அந்த வகையில் தமிழை நாம் கொண்டாட முடியும். ஆனால் தமிழ் மட்டுமே உயர்ந்தது மற்ற மொழிகள் தாழ்ந்தது என்ற கருத்தியல் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிக ஆன்மீக கருத்துக்களும் வாழ்வியல் கருத்துக்களும் அனுபவ கருத்துக்களும் சித்தர்களும் பெருமக்களும் அதிகமாக சொன்ன மொழி அப்படின்ற அடிப்படையில் தமிழ் உயர்ந்ததாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அந்த இடத்தில் அண்ணா அவர்கள் சொல்கின்ற பொழுது அதை செய்து காட்டினார். அதே போன்று ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மகாபாரதத்தில் நடக்கின்ற பொழுது ஏற்கனவே ஒரு முறை குறிப்பிட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கடைசி போர்ல வந்து கடைசி காலகட்டத்து போர்ல கர்ணனும் அர்ஜுனனும் நேருக்கு நேராக போர் புரிகின்ற பொழுது கர்ணன் வந்து தேர் ஓட்டிக்கிட்டு கர்ணன் சல்லியன் அப்படிங்கிறவன் கர்ணனுடைய தேரை ஓட்டிக்கிட்டு போகும்பொழுது அப்ப சொல்றாரு, அர்ஜுனனுக்கு குறி வைக்கும்போது, அர்ஜுனனா எங்க குறி வைக்கிறாய் அப்படின்னா, நெஞ்சில குறி வைக்கிறேன், அர்ஜுனனுடைய நெஞ்சில அப்படின்னா, வேண்டாம் கழுத்துல குறி வை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை நெஞ்சி அப்படின்னா அங்கிருந்து ஒரு ஜான் எந்த பக்கத்துல மிஸ் ஆனாலும் தவறினாலும் குறி வந்து ஒருவேளை தவறினாலும் எப்படியும் உடம்புல பட்டுரும், அவன் விழுந்துருவான். பிரம்மாஸ்திரத்தை ஏவும் பொழுது எந்த பக்கம் இருந்தாலும் வந்துடும். கழுத்து என்றால் சென்டர் பாயிண்ட், கொஞ்சம் மிஸ் ஆனாலும் இந்த பக்கம் போயிடும் அந்த பக்கம் போயிடும், குறி தவறிவிடும். எனவே அங்க கழுத்துக்கு குறிவை அப்படிங்கும்பொழுது கர்ணன் சொன்ன வாசகம் ரொம்ப ரொம்ப பிடித்த வாசகம், அடிக்கடி நான் அதை கோட் பண்றது. அப்ப கர்ணன் சொல்லுவான், இந்த கர்ணன் குறிவைத்தால் குறி தப்பாது, ஒருவேளை குறி தப்புமையானால் கர்ணன் குறியை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். பட் அதற்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கண்ண பரமாத்மா நடத்துகின்ற அந்த லீலையில வந்து அவர் வந்து அது மிஸ் ஆயிடுது. 2வது முறை அம்பு எய்யக்கூடாது என்பது அவருடைய சத்திய பிரமாணம். எனவே அதை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் வந்து அந்த போர்க்களத்திலே மடிகிறார். அப்படி கடைசி காலகட்டத்தில் ஏற்கனவே ஒரு புக் இருக்கு, தலைவர்களுடைய கடைசி காலகட்ட உரை அப்படின்னு. அந்த கடைசி காலகட்டத்தில் உரை இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய உரையாக இருக்கும் அந்த புத்தகத்துல. ஏன்னா ஒரு போர் நடக்குது அல்லது ஒரு பெரிய எதிரியை ஒருவர் சந்திக்கிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் வந்து உறுதி செய்யப்பட்ட ஒன்று தான் இருக்க வேண்டும் அல்லது எதிரி இறக்க வேண்டும், இரண்டில் ஒன்று அவரா நான் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தலைவர்கள் எடுக்கிற முடிவு இருக்கு இல்லையா, கடைசி காலகட்டத்தை முடிவு, அந்த முடிவுகளும் அதை தொடர்ந்து அந்த தலைவர்கள் என்ன சொன்னார்கள் என்றும் சொன்னதை எப்படி செய்தார்கள் என்றும் அதன் அடிப்படையில் அவர்கள் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்பதும் வரலாற்று குறிப்பில் மிக அபூர்வமாக இருக்கும். அந்த புத்தகங்கள் படிக்க இருக்கும். அது போன்ற ஏறத்தாழ 27 தலைவர்கள் அந்த கடைசி அவர்களுடைய மரணத்திற்கு முன்பாக
அல்லது வெற்றி பெறுவதற்கு முன்பாக அவர் பேசிய பேச்சு அல்லது அவர்கள் எடுத்த முடிவு அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது வந்து ஒவ்வொரு தலைவர்களை பற்றியும் இருக்கும். அது அந்த கடைசி டிசிஷன் மேக்கிங் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அதுல நான் ஏற்கனவே சொன்னேன், இரண்டாம் உலகப் போர் நடைபெற்ற போது ஏறத்தாழ 7,30,00,000 மக்கள் கிட்டத்தட்ட இறந்திருக்காங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னு சொன்னாக்க 1,60,00,000 பேர் கிட்டத்தட்ட இராணுவ வீரர்கள் அமெரிக்க ரஷ்ய பக்கம் இறந்திருக்கிறார்கள். 5,50,00,000 மக்கள் கிட்டத்தட்ட பொதுமக்கள் இறந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ஹிட்லர் தரப்பில் ஜெர்மன் தரப்பில் வந்து ஏறத்தாழ 80 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறார்கள். 40 லட்சம் கிட்டத்தட்ட பொதுமக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்ப ஒட்டுமொத்தமாக 7 கோடி பேர் இறந்திருக்கிறார். அந்த கடைசி காலகட்டத்தில் போர்களுடைய அந்த எண்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, எண்ட் பாயிண்ட்ல அதுல உச்சகட்டமாக எதிர்த்தரப்பில் ஹிட்லர் ஒன்று, ஆப்போசிட்ல வந்து ஹிட்லர், முசோலினி இவங்க ஒரு புறமாகவும், அடுத்தது வந்து ஸ்டாலின், சர்ச்சின், ரூஸ்வெல்ட் இந்த தலைவர்கள் ஒரு பக்கம். இப்படிதான் எண்டு பாயிண்ட் ஆஃப் வியூல போர் நடக்கும் பொழுது அப்போ வந்து ஸ்டாலின் அவர் இரும்பு மனிதர் என்று சொல்லப்பட்ட ஸ்டாலின் அவர் சொல்றாங்க, மாஸ்கோவில் வந்து ரஷ்யாவில் வந்து மாஸ்கோ பகுதியில் ஜெர்மன் படை ஃபுல்லா என்ட்ரி ஆயிடும். ஜெர்மன் படை ஃபுல்லா என்ட்ரி ஆனோடனே மேக்சிமம் கேப்சர் பண்ண போறாங்க, முடிய போகுது. அதுல வந்து அதுக்கு முன்பாக வந்து ஸ்டாலின் பேர்ல ஒரு நகரம் இருக்கும்போது அந்த இடத்துல வந்துட்டு ஜெர்மன் வந்து கேப்சர் பண்ணும்பொழுது கேப்சர் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த கட்டம் தான் மூவ் பண்ணுவாங்க. அதுல இன்னும் ஒரு ரொம்ப அட்டகாசமான செய்தி என்னன்னா, ஹிட்லர் வந்து மிக ஒரு சின்ன நாடு, ஜெர்மன்கிற சின்ன நாடு, அந்த நாட்டினுடைய தலைவராக இருந்து படிப்படியாக உலகத்தையே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு, போரின் மூலமாக வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான வெற்றியை பெற முடிந்தது அப்படிங்கிறதை பற்றி அது அந்த சம்பவமே தனி. எப்படி ஜெயிக்க முடியுது ஒருவர் வந்து, அதாவது சரி தவறு அப்படிங்கிற கண்ணோட்டத்திற்கு அப்பால் ஒருவர் எப்படி வெற்றி பெற முடிகிறது, வெற்றி பெறுவதற்கான யுக்தி என்ன அப்படிங்கிறதுல போர்களும் அதன் முடிவுகளும் அப்படிங்கிற புத்தகம். அந்த புத்தகத்துல அட்டகாசமா சொல்றேன் எப்படி டிசிஷன் மேக்கிங் அவர் எடுத்தாரு. தவறு என்றாலும் கூட மனித படுகொலைக்கு உலக வரலாற்றில் அழிக்க முடியாத இரத்த கரைபடிந்த பக்கங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஹிட்லருடைய முடிவுகள் என்பது அந்த இடத்தில் தெளிவாக தெரிகிறது. அப்படி ஒரு மனிதன், தனிப்பட்ட ஒரு மனிதன் எடுக்கின்ற முடிவு உலக வரலாற்றின் பக்கங்களையே திருப்பி போடுகின்ற அளவுக்கு அவர் செய்கின்ற அந்த முடிவு இருந்தாலும் தொடர்ச்சியாக எப்படி வெற்றி பெற முடிந்தது, மக்கள் அவர் பின்னால் எப்படி இருந்திருக்கிறார்கள், போரில் என்ன மாதிரியான வெற்றி யுக்திகளை கையாண்டார் அப்படிங்கிறது இல்லையா, அந்த 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 இடம் இருக்கு இல்லையா, அந்த போர்களும் அதன் முடிவுகளுங்கிறத புத்தகத்தில் அருமையா விளக்கியிருப்பாங்க. எப்படி அந்த டிசிஷன் மேக்கிங்கிறது. அந்த டிசிஷன் மேக்கிங்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நிறைய இருதரப்பிலுமே சொல்லியிருப்பாங்க. எப்படி முடிவுகள் எடுக்கப்படுகிறது, ஒரு மனிதன் ஒரு எந்த ஒரு சாதாரணமா போர்க்களத்தில் மட்டுமல்ல, வாழ்வியலில் இருக்கக்கூடிய சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு போறாங்க, வேலைக்கு போவதற்கு முன்பாக எந்த வேலையை எப்படி தேர்வு செய்ய வேண்டியது அப்படிங்கிற விஷயத்திலும், ஒரு திருமணமாக இருக்கட்டும் அல்லது ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்க வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையில் ஒருவர் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும், அல்லது அந்த இடத்தில் தன்னுடைய கௌரவத்தை காப்பாற்றுகின்ற வகையில் குடும்ப நிலையை நிலைநிறுத்துகின்ற ஒரு ஆபீஸ் இருந்தா கூட அந்த இடத்தில் தன்னுடைய அந்த பொசிஷனை தக்க வைத்துக் கொள்ள, தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் எப்படி முடிவுகள் எடுக்க வேண்டும், வீரத்தின் அடிப்படையில் எப்படி முடிவெடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றி இதை பற்றி இந்த வரலாறை தெரிந்து கொள்கின்ற பொழுதும், தலைவர்களுடைய முடிவுகளை பற்றி தெரிந்து கொள்கின்ற பொழுதும் அது மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அந்த வீரமும் அந்த தைரியமும் இருக்கின்ற பொழுதுதான் நாம் இப்ப சொல்றோம் இல்லையா கர்மா அப்படிங்கிறது, கர்மா என்பதை பற்றி மிக தெளிவாகவும் உறுதியாகவும் மற்றவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அளவில் வீரத்தோடும் இருக்க முடியும் என்றால், அந்த வரலாற்று பகுதிகளை அந்த பக்கங்களை வாசிக்கின்ற பொழுது அதுக்கு நம்ம சுவாசமாக அது மாறும். அப்படி சுவாசமாக மாறுகின்ற பொழுதுதான் நாம் வந்து அதில் நிலையாக நின்று அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு அது பெரிய பங்காக இருக்கும் என்பதற்காக அதை சொல்றேன். அப்போ அந்த ஸ்டாலின் இவங்க 2 பேர் பக்கத்திலும் இருக்கக்கூடிய அந்த சூழல்ல இப்ப சில டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறாங்க. அதுல முக்கியமாக அதை சொல்ற விஷயம் என்னன்னா, ஹிட்லரோட ஸ்பீச்சும் ஸ்டாலினோட ஸ்பீச்சும் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். அப்போ ஹிட்லரோட ஸ்பீச் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த க்ரௌட் இருக்கும், சோல்ஜர்ஸ் இருப்பாங்க, இராணுவ வீரர்கள் இருப்பாங்க, இராணுவ வீரர்கள் படை இருக்கும், ஏறத்தாழ 10,000 20 லட்சக்கணக்கான பேர் இருக்கு, 60,000 பேர் கிட்டத்தட்ட ஒரே இடத்துல மாசா இருப்பாங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஸ்டேஜ்ல நின்று பேசுவார்.
ஸ்பீச் வந்து ஸ்பீக்கர்ல அங்கங்கே ஃபுல்லாக கேட்கும். ஆனால் அவரோட ஸ்பீச்சோட ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, நீங்கள் அதை கட் பண்ணிட்டு ஸ்பீச் வேண்டாம், ஸ்பீச்சை கட் பண்ணிட்டு ஹிட்லரோட அந்த ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்டாலினோட ஸ்பீச் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பார்க்கணும். ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் இந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீச்சே தேவையே இல்லை. அவருடைய ஸ்பீச் கடைசியில் அந்த வாருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, கமெண்ட் ஸ்பீச். அந்த கமெண்ட் ஸ்பீச்சில் பார்த்தோன்னா அந்த எமோஷனலிட்டிக்கு இருக்கு இல்லையா, அந்த ஸ்பீச்சுங்கிறது அவர் என்ன சொல்ல வராருங்கிறது நீங்கள் உட்காந்துருக்கவங்க அந்த ஸ்டாண்ட் எழுந்துச்சிருவாங்க. அவ்வளோ எமோஷனலிட்டி இருக்கும், பறக்கும், அனல் பறக்கத்தை இருக்கு இல்லையா. அது வந்து இப்போ ஹிட்லருங்கிறதுனால அதை நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறது தவறாக எடுத்துக்கூடாது. ஆனாலும் கூட அவரும் ஒரு மனிதர், அவரும் ஒரு வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது வெற்றி பெற்ற பாங்கில் அது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம எடுத்துக்கணும். எந்த செயல் அப்படிங்கிறது ரெண்டாவது, அது தவறு அப்படிங்கிறது உலக வரலாறு சுட்டி காட்டுகிறது, அதை நாம் எடுத்துக்க வேண்டியதில்லை. பட் வெற்றி பெறுவது அப்படிங்கிறத பற்றி சொல்லுவதற்காக இந்த இது. அப்போ அந்த எமோஷனலிட்டிக் ஸ்பீச் கிட்டத்தட்ட அவர் பேசுகின்ற பொழுது அரை மணி நேரம் கிட்டத்தட்ட பேசுவார். அரை மணி நேரம் கிட்டத்தட்ட அதிகபட்சம் 1 மணி நேரம் அவர் உரையாற்றுகின்றார்னா, அந்த 1 மணி நேரமும் டேக் ஆஃப் அந்த ஸ்பாட்ல ஏறி அடுத்த எண்ட் ஆஃப் பொசிஷன் வரைக்கும் அந்த கமாண்டோ ஸ்பீச்சுங்கிறது சேம் இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஏறத்தாழ பல இதில் நடைபெற்றதில்ல. அப்போது ஒரு வெற்றியை தீர்மானிக்கின்ற பேச்சுக்கு பின்னால் அதற்கு அந்த வெற்றி போர்க்களத்தின் வெற்றிக்கு பின்னால் இருப்பது அமைதி அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி நடந்தாலும் கூட அமைதி, பொறுமை, நிதானம், இதுதான் முடிவுக்கு வருகிறது. உலக வரலாற்றை மக்களை வழிநடத்தி செல்வது அமைதி. அந்த அமைதி எதன் வழியில் இருக்க வேண்டும் என்றால் நல்ல கர்மாவின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இன்றைய முதன்மையான செய்தியாக நாம் சொன்னது அப்படிங்கிறது. உண்மையான ஞானமும் உங்களது நல்ல கர்மாவும் மட்டுமே உங்களுக்கு அனைத்து இன்பங்களையும் கொடுக்கும். அதைவிடவும் கடவுள் அன்புமயமானவர், ஆனால் கர்ம விதிகளுக்கு உட்பட்டவர். கர்ம விதிகளின்படி நடப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதை இன்றைய செய்தியாக சொல்லி வகுப்பு தொடரும். சீஃப் டாக்டர் வந்துட்டாங்க. நன்றி. இது கூட போட்டுக்கலாம், மைல்டா போட்டு. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஏன் சித்தர்கள் வந்து அந்த 2 hours அப்படியே 1.5 hour குறைச்சிக்கோங்க, அதையும் 1 hour குறைச்சிக்கோங்க, இதுக்கு மேலதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி சொல்லிக்க வேண்டாம் அப்படின்னாங்கன்னா, நீங்க இன்னும் அந்த அளவுக்கு 6 மாசம் ஆகியும் நிறைய சொல்லி கொடுத்தும் நீங்க அது அந்த அளவுக்கு சரியா கத்துக்கல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல, அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் இன்னும் பக்குவப்படல அப்படின்னால சரி ஏன் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறீங்க, குறைச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம்ன்றது வந்து நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கல, அப்போ நாம் சரியாக சொல்லி கொடுக்கலையா, நீங்கள் சரியாக உள்வாங்கிக்கலையா அப்படின்னு பார்க்குறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க? சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்கிற இறைவனும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்கிற டிஇஓவும் பார்க்குறாங்க. 2 பேரும் ரெவ்யூ பண்ணுறாங்க. நம்ம கர்மா இன்ஜினியரிங் ஸ்கூலில் காலேஜை ரெவ்யூ பண்ணுறாங்க. சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்கிற இறைவனும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் சொல்கிற சித்தர்பர் மக்களும் பார்க்குறாங்க. அப்போ டாக்டர் இளங்கோன்ற ஹெட்மாஸ்டருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் அடக்கி வாசிங்க, ரொம்பலாம் சைன் பண்ணிக்க வேண்டாம், அவங்க லெவல் அவ்வளோதான், வரட்டும் பொறுமையாக 500,000 ஜென்மம் எடுத்து கற்றுக்கிட்டு வரட்டும் பொறுமையாக, குறைச்சிக்கோங்க, 2 hours எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும், 5 to 6 வரைக்கும் போதும், அப்படி குறைச்சிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கலன்றது தான். அது கொஞ்சம் புரிய வைப்போம். இப்போ நேற்று ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, பேப்பரில் அனுப்பிச்சிருக்கோம், எல்லாருக்கும் பார்த்துருப்பாங்களா? ஓகே, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதில் திரும்ப ஒரு ரிவ்யூக்காக போடுறோம் பாருங்க. ஹிந்து பேப்பரில் August 14, 2025 Thursday, August 14, 2025 Thursdayல ஹிந்து பேப்பரில் வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்கன்னு எல்லாருக்கும் அனுப்பிச்சு சொல்லியிருந்தேன். அதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் யுவர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் வித் எ ட்ரஸ்டட் பிராண்ட். உலகத்திலே வந்து எல்லா தொழில்களுமே முக்கியமான தொழில்கள் தான், உலகத்தில் அடிப்படையான தொழில்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லாமே அடிப்படையான தொழில்கள் தான். எதுவுமே வந்து இது வேண்டாம் இது வேணும் அப்படின்ற தொழில் கிடையாது. அதில் ரொம்ப முக்கியமான தொழில் நம்ம ஏற்கனவே பல வகுப்புகளில் சொல்லியிருக்கோம், விவசாயம். நம்பர் 1 ஃபஸ்ட்டு ஹோலிஸ்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னா விவசாயம். அதுக்கு அடுத்தது ஆசிரியர் தொழில், நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது மருத்துவர், 3வது.
ஸோ இந்த 3 தொழில்களையுமே லாபத்தை எதிர்நோக்கி செய்யக்கூடாது. எல்லா தொழிலுமே லாபத்துக்காக தான் செய்கிறாங்க. இதுலேயும் லாபம் வேணும், அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு உங்களுக்கு வேணும். பட் இருந்தாலும் ரொம்ப மணிமைண்டடாக இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கோல் கூட மிஞ்சாதுன்னுவாங்க. விவசாயி கணக்கு பார்த்தா உழக்கோல் கூட மிஞ்சாது அப்படின்னுவாங்க. பட் விவசாயத்தை வச்சு வாழ்கிறவங்க மற்ற பேர் நல்லா வாழ்வாங்க. பட் விவசாயி ஒரு லெவலுக்கு மேலே போக மாட்டார். ஸோ விவசாயம்ன்றது அது ஒரு புனிதமான தொழில். மணி மைண்டடாகவே ரொம்ப பண்ணக்கூடாது. அந்த மணி மைண்டடாகவே விவசாயத்தை பண்ணி மாற்றினதுனால தான் இன்னைக்கு உலகம் முழுசும் நோய்களால் கஷ்டப்படுவதற்கான பல காரணங்கள் ஒரு காரணம். மணி மைண்டடாக மாற்றி ஆர்கானிக்கை இன்ஆர்கானிக்காக மாற்றி அது எல்லாமே குளறுபடி பண்ணி பூமியை கெடுத்து குட்டிச்சவர் பண்ணி பூமியை கெமிக்கல் பண்ணிட்டு இன்னைக்கு ஆர்கானிக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க. அது ஒரு பெரிய பூம் ஆகிட்டு இருக்கு. ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இவங்க சரியாக ப்ராப்பராக முறையாக பண்ணாங்கன்னா இந்த பூமி ஆர்கானிக்காக மாறுறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் 100 வருஷம் கழித்து பிறகு வர்ற ப்ராடக்ட்ஸ் தான் உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்ட். இப்போ நம்ம நம்மளுக்காக திருப்திப்படுத்திக்கிறோம். ஆர்கானிக் ப்ராடக்ட் ஆர்கானிக் டுவோர்ட்ஸ் ஆர்கானிக் இல்லை ஆர்கானிக்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு பூமி குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க, கெமிக்கலைஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. ஆனால் நாம் பேருக்கு தான் சொல்லிக்கிறோம் வழிய உண்மையான ஆர்கானிக் ப்ராடக்ட் இன்னும் 100 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பூமியை நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ அது சில காரணங்களால் அன்னைக்கு இந்த விவசாயத்தை கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் தப்பு. அதே மாதிரி ஆசிரியர் தொழிலும் புனிதமான தொழில். அந்த தொழிலை இன்னைக்கு கமர்ஷியலாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஆசிரியர் தொழில் புனிதமான தொழிலாக இல்லாமல் கமர்ஷியல் ஆகிப்போச்சு. எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. எஜுகேஷன் வியாபாரமாய் மாக்கிட்டாங்க. அதை நடத்துகிறவங்களும் சரி, சொல்லிக் கொடுக்கறவங்களும் சரி, கமர்ஷியலாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோம். பழைய குருமார்கள் பழைய ஆசிரியர் மாதிரி இன்வால்மெண்ட்டோட செய்யலை. அதையும் குட்டிச்சோர் பண்ணிட்டாங்க. புனிதமான தொழிலாக இப்போ இல்லை. புனிதமான தொழில் தான், ஆனால் புனிதமான தொழிலாக இல்லை, மாற்றிட்டாங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் எப்படி பண்ணிட்டாங்கன்னா இந்த மருத்துவத்தை பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. அது புனிதமான தொழில். ஒரு மனிதன் நோயால் கஷ்டப்படுறான் அப்படின்னா அவன் நம்மக்கிட்ட வர்றான்னா இவங்ககிட்ட நம்ம எவ்வளோ காசு கேட்க முடியும், இவங்ககிட்ட நம்ம எவ்வளோ காசு வாங்க முடியும். இவன் பணம் கொடுத்தா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இல்லை அவன் எவ்வளோ பணம் கொடுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டு. கிரேடு பணம் எவ்வளோ கொடுத்தானோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் 1 கிளாஸ் 2 கிளாஸ் 3 கிளாஸ் 4 அப்படி ட்ரீட்மெண்ட்டு. இல்லை ஏ கிளாஸ் பி கிளாஸ் சி கிளாஸ் அப்படி ட்ரீட்மெண்ட்டு. கமர்ஷியலாக கொண்டு வந்துட்டாங்க. அப்படி செய்யக்கூடாது. எனக்கு யாரும் அப்பேற்பட்ட எதிரி கிடையாது. பட் அது எப்படி ஒரு எதிரியே எனக்கு வரான் அப்படின்னா கூட அவனுக்கு நான் சாதாரணமாக எல்லாருக்கும் எப்படி ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி தான் கொடுக்கணும். இவன் எதிரி சாகட்டும், செத்து ஓடிட்டோம், நான் உனக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே சமயத்தில் தப்பான மருந்து, தவறான மருந்து, பவர்ஃபுல்லான மருந்து அப்படி ஏதாவது கொடுத்து அவனுக்கு கஷ்டமும் படுத்தக்கூடாது. இதெல்லாம் கோட் ஆஃப் எத்திக்ஸ். அவங்ககிட்ட பணம் இல்லைன்றதுக்காக சிகிச்சை கொடுக்க மாட்டேன்னு மறுக்கக்கூடாது. மருத்துவனுடைய கடமைகள் அகத்தியர் நிறைய சொல்கிறார். ஒரு வைத்தியனுக்கு உண்டான கடமைகள் சொல்லியிருக்காரு. இதை சித்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் கூட ஃபாலோ பண்ணுறதுல தான் விஷயம். மற்றவங்க அலோபதி டாக்டர்ஸ் மற்ற முறைகள் இருக்கிறவங்க தெரியாது, அதனால அவங்க ஃபாலோ பண்ணுற ரைட்டு. இந்த கர்மாவை பற்றி தெரிஞ்ச, கர்மா தான் நோய்களுக்கு காரணம் என்று தெரிந்த சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் கூட இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இதை சரியாக மதிக்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையில் பின்பற்றவில்லை என்றுதான் உண்மை. ஒருத்தன் பணம் கொடுக்குறான்றதுக்காக அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதும், இன்னொருத்தருக்கு பணம் இல்லைன்றதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்றதும் தவறு. அகத்தியர் தெளிவாக சொல்றார். ஒரு வைத்தியனுக்கு உண்டான கடமைகள் என்ன, தகுதிகள் என்னன்னு சொல்றாரு. அடுத்து கடமைகள் என்னன்னு சொல்றாரு. ஒரு வைத்தியனுக்கு உண்டான தகுதிகள் என்ன, வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ். அப்புறம் வைத்தியர், இப்போ நம்ம டாக்டர்னு போடுவோம், இந்த மாடர்ன் ஃபீல்டு மாடர்ன். வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன்ஸ் டு டாக்டர். கவர்மெண்ட் சொல்ற குவாலிஃபிகேஷன் அது வேற சப்ஜெக்ட், அது வேற. அவங்க சொல்ற நாம்ஸே வேற, சித்தர்கள் சொல்ற நாம்ஸ் வேற. அவன் என்ன ஃபாலோ பண்ணும், டே டு லைஃப்ல என்ன ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் இன்னைக்கு சித்த ஆயுர்வேத மாத்திரம் கூட ஃபாலோ பண்றாரு. அது பெரிய துரஷ்டம். ஸோ பிஸ்னஸாக பண்ணிட்டாங்க எல்லாருமே, இன்க்ளூடிங் சித்த ஆயுர்வேத டாக்டர்ஸ் கூட பிஸ்னஸாக பண்ணிட்டாங்க. பட் மற்றவங்களோட இவங்க கம்மியாக இருக்காங்க, பட் இவங்களும் பண்ணிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி இப்போ போட்டிருக்காங்க. நான் திருப்பி சொன்னேன், மருத்துவத்தை
மனிதத்தன்மையோட ஒரு சேவை மனப்பான்மையோட செய்யணும். அப்போ அவங்க எப்படி சார் படைக்கிறது? படைப்பாங்க. விவசாயி கஷ்டத்தில் இருக்கான் அப்படின்னாலும், ஆசிரியர்கள் கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலும், மருத்துவர்கள் கஷ்டத்தில் இருக்காங்கனாலும், அவங்களுக்கு யார் எப்போ எப்படி எந்த டைமில் கடவுள் கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்பார். நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. கடவுளின் வழிகள் மனிதர்களின் வழிகள் அல்ல. கடவுளின் வழிகள் மனிதர்களின் வழிகள் அல்ல. பைபிளில் சொல்லுது. பைபிள் இதுக்கு ஈக்குவலான வசனம் மற்றவங்க இருக்கு, பைபிள்லையும் இருக்கு. கடவுளின் வழிகள் மனிதனின் வழிகள் அல்ல. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு இன்கம் இப்படி தான் வரணும், இந்த விவசாயத்தின் மூலமாக தான் எனக்கு வரணும், எனக்கு இந்த ஆசிரியர் தொழில் மூலமாக மற்றவங்க எனக்கு கொடுக்குறத தட்சணையில் தான் வரணும், தட்சணை கொடுக்குறது தான் வரணும், உருதட்சணை கொடுக்குறது தான் வரணும், டாக்டர்ஸ் வந்து என் பேஷண்ட்டு கொடுக்குறது தான் வரணும், வைத்தியருக்கு நோயாளிகள் கொடுக்குறது தான் வரணும்னு இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் இறைவனுடைய வழிகள் அப்படி இல்லை. இறைவன் எந்த வகையில் யாருக்கு எப்படி கொடுக்கணுமோ கரெக்டாக கொடுப்பார். அந்த அந்த பேசிக் கான்செப்ட் மக்களுக்கு தெரியல, அவேர்னஸ் இல்லை. அதான் இப்போ 6 மாசமா நான் உங்களுக்கு பாடம் எடுத்து கூட நீங்கள் 0 நிற்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான், அப்படிதான் புரிஞ்சுக்கல. எஸ், இதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஸ்டார்ட் யுவர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் வித் எ ட்ரஸ்டட் பிராண்ட். பிஸ்னஸ்னால் என்ன? என்ன ஒரு லாபம் வேணும். அவன் பிஸ்னஸ் எதுக்காக பண்ணுறான்? ஊரில் சர்வீஸ் பண்ணுறதுக்காக பண்ணுறேன். அது பியூர்லி பிஸ்னஸ். பிஸ்னஸ் இஸ் பியூர்லி பிஸ்னஸ். லாபத்துக்காக பண்ணுறான். இப்போ நான் சோப் கம்பெனி நடத்திட்டு இருக்கேன், அது பியூர்லி பிஸ்னஸ். நான் சோப் கம்பெனி வச்சு சோப் தயார் பண்ணுறேன், மிலிட்ரிக்கு சப்ளை பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெடி ஆகுது, என்ன மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, என்னுடைய ப்ராஃபிட் எல்லாம் சேர்த்து நான் சப்ளை பண்ணுறேன். கவர்மெண்ட்கிட்ட பில்லு வாங்கிக்கிறேன் நான். ஸோ கவர்மெண்ட்டுக்கு சப்ளை ஆகுது, கவர்மெண்ட் எனக்கு பணம் கொடுக்குது, நான் வாங்கிக்கிறேன். அது எனக்கு பிஸ்னஸ். எனக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, மேனேஜ்மெண்ட் காஸ்ட்டு எல்லாம் டோட்டலாக போக நான் சப்ளை பண்ணுறேன். கவர்மெண்ட் என்ன எனக்கு அமௌண்ட் வருது, லெஸ் பண்ணால் பிஸ்னஸ். எனக்கு என்ன ப்ராஃபிட் வருது, தட் இஸ் பிஸ்னஸ். எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டர் அண்ட் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டர் ரெண்டுமே. மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டராகவும் இருக்கிறேன். ஸோ அப்போ ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குகிறேன், ஒரு சட்டன் மார்ஜின் வைக்கிறேன், ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் வாங்குகிறேன், மார்ஜின் வைக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு ப்ராஃபிட், அது ப்ராஃபிட். தட் இஸ் பியூர்லி பிஸ்னஸ். மேனுஃபேக்சர் பண்ணுறேன், அந்த ப்ராடக்ட்ஸை நான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குற இன்சென்டிவ்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் வாங்குகிறேன், சேர்த்து எனக்கு ஒரு டோட்டல் காஸ்ட் வருது, அதுக்கு மேலே ஒரு மார்ஜின் வைக்கிறேன், எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு அமௌண்ட் வந்த பிறகு டிஸ்கவுண்ட் பண்ணி கழிச்சு போட்டோம்னா என்ன டேக்ஸு, என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணால் நெட் ப்ராஃபிட். பிகாஸ் இட் இஸ் பியூர்லி பிஸ்னஸ். பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்டும் சரி, சப் கம்பெனி சரி, பியூர்லி பிஸ்னஸ். அது நாட் சர்வீஸ். ஸோ அதில் என்ன இன்கம் வரும், அதான் ப்ராஃபிட். அப்படி செய்ய வேண்டிய பிஸ்னஸை ஹெல்த் கேரில் கொண்டு வந்துட்டாங்க. இதுதான் கலிகாலத்தின் கொடுமை அப்படின்றது. நல்லா பாருங்கள், ஸ்டார்ட் யுவர் ஹெல்த் கேர் பிஸ்னஸ் வித் எ ட்ரஸ்டட் பிராண்ட். ஸ்டார்டிங்கே தப்பு, இது பிஸ்னஸ் அது பண்ணக்கூடாது. அதில் பாருங்கள், பி வெல்த் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம அந்த கம்பெனிக்கு நமக்கும் இது கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஸ்டார்ட் யுவர் கிளினிக் அஸ் எ பி வெல் ஃப்ரான்ச்சைசி. இது வந்து ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறாரு. இந்த கம்பெனியை நாங்கள் நல்ல பேர் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுற மாதிரி இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணுது. ஃப்ரான்ச்சைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குது. நீங்கள் எங்கள் பேரை யூஸ் பண்ணிக்கோங்க, ஊரில் ஒரு பிரான்ச் தான் இருக்காங்க, நாங்கள் சொல்ல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். என்ன பிஸ்னஸ்? டாக்டர் பிஸ்னஸ். ஸ்டார்டிங் அட் ஜஸ்ட் ருபீஸ் 8 lakhs, 8 லட்ச ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த ஹாஸ்பிட்டலுக்கு 8 lakhs கொடுக்கணும். அது ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போடுவாங்க. பிஸ்னஸில் ஃப்ரான்ச்சைஸ் பற்றி தெரியும். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல் எல்லாத்துலேயும் வருது. இப்போ ரீசெண்டாக வருது. இந்த ஃப்ரான்ச்சைசி மாடல்லாம் வந்து ஃபாரின் கிட்டேருந்து கற்றுக்குது. ஒரு மைண்டில் நல்ல விஷயம் வச்சுக்கோங்க. அதாவது கீழை நாட்டுன்னு சொல்லுவாங்க, ஓரியன்டல். கீழே நாடுகள்லேருந்து ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கீழே நாட்டு கண்டுபிடிப்புகள் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்குமே நன்மை மட்டும்தான் தெரியும், நன்மை மட்டும்தான் கொடுக்கும் கீழே நாட்டு கண்டுபிடிப்புகள். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். கீழே நாட்டு கண்டுபிடிப்புகள், கீழே நாட்டு சேவைகள்லாம் வந்து எப்பயுமே ஒரு மனிதனுக்கு நன்மையை மட்டும்தான் கொடுக்கும், வேற எதுவுமே கொடுக்காது. நல்லா பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. ஆனால் கஷ்டமாக தெரியும், ஆனால் நல்லது கொடுக்கும். மேலை நாட்டு கண்டுபிடிப்புகள், வெஸ்டர்ன் மேலை நாட்டு கண்டுபிடிப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுற மாதிரியும் சௌகரியம் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரியும் இருக்கும். ஆனால் ஏதாவது வகையில் உங்களுக்கு ஆப்பு சொருகும். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. லோக்கல் லெவலில் சொன்னால் உங்களுக்கு ஆப்பு சொருகும். இந்த வேர்டெல்லாம் தமிழில் கிடையாது, இப்போ மாடர்னாக வந்துட்டோம். அந்த லெவலில் சொன்னால் உங்களுக்கு புரியாதனால கொஞ்சம் இறங்கி சொல்கிறேன். இது எனக்கே பிடிக்கல தான், இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு ஆப்பு சொருகும். மேலை நாட்டு கண்டுபிடிப்பு எல்லாமே, எல்லா கண்டுபிடிப்புக்குமே கொஞ்சம் அமர்ந்து கிளாஸ் முடிஞ்ச பிறகு யோசனை பண்ணி பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு
மக்களுக்கு சந்தோஷத்தையும் ஆனத்தையும் அதாவது எல்லா விஷயத்தையும் சுலபம் பண்ணுற மாதிரியும் ஹாப்பினஸ் கொடுக்குற மாதிரியும் தெரியும். பட் எல்லா வகையிலையும் உங்களுக்கு ஆப்போசிட் இருக்கும். பல வகையில் கஷ்டங்களை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும், துன்பங்களை கொடுக்கும். நீங்கள் பொறுமையாக உட்காந்து யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டம் வந்து ஃபாரின்காரன் கண்டுபிடிச்சது. ஃபாரின்காரன் கண்டுபிடிச்ச சிஸ்டம் அது இப்போ இந்தியாலையும் வருது. இப்போ எல்லா லெவல்லையும் ஃப்ரான்ச்சைஸ் லெவல் வந்துச்சு. அப்போ நான் ஒரு ஆஸ்பத்திரி வச்சுருக்கேன், நான் ஒரு இடத்துல வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன். பிஸ்னஸ் நாட் சாரீஸ், பிஸ்னஸ் பண்ணுறேன். என்னுடைய பிஸ்னஸை என் பேரை யூஸ் பண்ணிட்டு நீங்களும் ஊரில் எல்லாம் அங்கங்கே பிரான்ச் வச்சுக்கோங்க, எனக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருங்க. மினிமம் 8 lakhs, ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 8 lakhs. இது 8 lakhs-உம் கொடுக்கலாம், 80 lakhs-உம் கொடுக்கலாம், 8 crores-உம் கொடுக்கலாம், 80 crores-உம் கொடுக்கலாம். மினிமம் 8 lakhs. It may be 8 lakhs, 80 lakhs, 80 crores, 800 crores கூட கொடுக்கலாம். அது அவங்க ஃப்ரான்ச்சைசி அவர் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போட போகிறேன், எவ்வளோ லாபம் சம்பாதிக்கின்ற பொறுத்து. ஸோ ஸ்டார்டிங் அட் ஜஸ்ட் 8 lakhs. எதில் ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சாதாரண ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஃபேண்டாஸ்டிக் ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சுக்கோங்க. எதில் ஹை ROI, ரேட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ROIனா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், எவ்வளோ முதலீடு போகிறீங்க எவ்வளோ லாபம் எடுக்கிறீங்க, எவ்வளோ முதலீடு போகிறீங்க எவ்வளோ லாபம் எடுக்கிறீங்க. ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாஸ்ட் பிரேக் ஈவன், அது பிஸ்னஸ் பீப்புளுக்கு தெரியும். ஃபாஸ்ட் பிரேக் ஈவன். சக்ஸஸ்ஃபுல் மாடல் ஆப்ரேட்டிங் அக்ராஸ் தமிழ்நாடு. தமிழ்நாடுக்கு மட்டும் தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்டு, ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. பிரீமியம் அண்ட் எலைட் மாடல்ஸ் அவைலபிள். நல்லா பாருங்கள், இங்கே வந்து பிரீமியம் அண்ட் எலைட் மாடல்ஸ் அவைலபிள், கஸ்டமைஸ் டு யுவர் நீட்ஸ்னா, நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட கொள்ளடிக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களோ, நீங்கள் மக்கள்கிட்ட எப்படி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள்லாம் எந்த அளவுக்கு இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாடல்ஸ் கொடுக்குறோன்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்களை எப்படி கொள்ளையடிக்கலாம், நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ பணம் வருமானம் வர்றீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ மக்கள்கிட்டேருந்து நம்ம பணத்தை கறக்க முடியும், எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த வந்து ப்ரொபோசலில் வந்தாலும், நான் எத்தனை கோர்ஸ் வேணாலும் போடுறேன், இத்தனை லட்சம் போடுறேன், இத்தனை கோடி போடுறேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ரிட்டர்ன் வர வச்சு கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் ஷூரிட்டி கொடுக்குறோம். அதுக்கு நாங்கள் வந்து அக்ரிமெண்ட் போட்டு நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணி ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட் கொடுத்து உங்களை பணத்தை சம்பாதிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. ஸோ பிரீமியம் அண்ட் எலைட் மாடல்ஸ், ப்ரீமியம் இருக்குது, அதுக்கு மேலே எலைட் மாடல்ஸ் இருக்குது. பிரீமியம் அண்ட் எலைட் மாடல்ஸ் அவைலபிள், கஸ்டமைஸ் டு யுவர் நீட்ஸ். உங்களுக்கு எப்படி பணம் வேணும்னு சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லுங்கள். இத்தனை கோடி எனக்கு லாபம் வரணுமா, இத்தனை கோடி எனக்கு ப்ராஃபிட் வரணுமா, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் உங்களை கைட் பண்ணி உங்களை கொண்டு வந்துடுவோம்னு சொல்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் பிரீமியம் அண்ட் எலைட் மாடல்ஸ் அவைலபிள், கஸ்டமைஸ் டு யுவர் நீட்ஸ். அப்புறம் வந்து ஸ்கேன் டு நோ மோர். இதில் என்ன? பிவெல் ஹாஸ்பிட்டல்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 13 பிரான்ச்சஸ் இருக்குது. இது பிரான்ச்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன், உங்களுக்கு ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. எல்லாரும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது, நம்ம நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது. இறைவன் வந்து எனக்கு கண்ணை காட்டி கொடுத்தது இந்த பேப்பர். 2 நாளைக்கு முன்னாடி இந்த பாருங்க, மக்களுக்கு இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த பேப்பரை எடுத்து காட்டினாங்க. இது ஆகஸ்ட்டில் வந்திருக்கு. ஃபார் யுவர் அவேர்னஸ் இது வந்து போட்டேன். சார் இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சரி, கிடைக்கும்போது கிடைக்கட்டும், சும்மா ஒரு செக்கப்புக்கு போயிட்டு வரலாம் சார் அப்படின்னு சொல்லி போனேன் சார். போனேன், ஐசியூவில் அட்மிட் பண்ணிட்டாங்க. காலைல போனோம் சார், ஈவினிங்குள்ளே 70,000 ரூபாய் சார்ஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போன மாதத்துல மட்டும் ஒரு 3 கேஸ் அந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கால் பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. சரி, ஏதோ சும்மா போயிட்டு சும்மா ஜஸ்ட் ஒரு செக்அப் மாதிரி பண்ணிக்கலாம், டாக்டர் அப்பாயின்மெண்ட் தான் கிடைக்கலையே, ஆர்சிஎம்பி சாரும் ஃபோன் எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம் சார். போயிட்டு சும்மா இந்த மாதிரி பிரச்சனை கொஞ்சம் செக்அப் பண்ணலான்னு போனோம் சார். இப்படி பிரச்சனை எப்படி ஈரோடு இருக்கீங்க, நீங்கள் படுங்க நாங்கள் பார்த்து பண்ணுறோன்னு சொல்லிட்டு 70,000 ரூபாய் காலி ஒரே நாளில். காலையில் போய் அட்மிட் பண்ணணும், ஒரே நாளில் காலி. அது மாதிரி 3 பேர் போன மாதத்தில் மட்டும் 3 பேர் மினிமம் ஒருத்தர் வந்து 35,000, ஒருத்தர் வந்து 70,000, ஒருத்தர் வந்து 1.5 lakh செலவு பண்ணிக்கிறாங்க ஒரே டே, சிங்கிள் டே. இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, உடனே இப்படி உயிரோடு இருக்கீங்க, எப்படி நடமாடுறீங்க நீங்கள், படுங்க. இல்லை நான் நாளைக்கு வந்துடுறேங்க, வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க,
கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் பணம் இல்லை, பரவாயில்ல, இன்சூரன்ஸ் இருக்கா? இன்சூரன்ஸ் அது இருந்தால் போதும், நீங்கள் உட்காருங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கையில் காசு இல்லை, பட் இன்சூரன்ஸ் இருக்கான்னு மட்டும், ஆமாங்க இருக்குது, அப்போ அது போதும், கொடுங்க, நீங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு அது போயிட்டு எல்லாம் எடுத்து வர சொல்லுங்கள், நாங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் படுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு 35,000, இன்னொருத்தருக்கு நியர்லி 70 ஏதோ சொன்னாங்க, இன்னொருத்தருக்கு 1.5 lakhs ஒன் டே, சிங்கிள் டே, காலிலேருந்து ஈவினிங்குள்ளே எடுத்துட்டாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நம்மக்கிட்ட வந்து அது அப்படியெல்லாம் ஐசியூ அட்மிட் பண்ண வேண்டிய விஷயமே கிடையாது. ஒன்றுமே இல்லை, சாதாரண விஷயம். சும்மா ஒரு 1000-500 ஒரு மருந்து கொடுத்து ஏதோ அனுப்பிச்சி விட்டுக்கலாம். பட் அது பாருங்கள், அந்த கர்மா வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் கொடுக்கக்கூடாது, நம்ம ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு அமைப்பு வச்சிருந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ண சரிதான், போயிட்டு பண்ணக்கூடாதா, சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போயிட்டு இது ஒரு 3 எக்ஸாம்பிள் நிறையா இருக்குது, அது மாதிரி 3 எக்ஸாம்பிள் மட்டும் இப்போ சொன்னேன். எப்படி பண்ணுவாங்க? ஒருத்தன் வந்துட்டானா அவன் கட்சிட்டான், பிடிச்சி போடுங்க, அவன் எவ்வளோ மேக்ஸிமம் கறக்க முடியும், வாங்க முடியும். நான் அதை குறை சொல்லலை, பிகாஸ் தே ஆர் ஆக்டிங் எஸ் த ஏஜென்ட் ஆஃப் அல்மைட்டி காட், கடவுளுடைய ஒரு தூதர்களாக அவங்க வந்து செயல்பட்டாங்க. நம்ம குறையெல்லாம் சொல்லலை, நான் அவங்கள வந்து இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்க தப்பெல்லாம் சொல்லலை, பட் இப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல வரேன். இப்படி போயிட்டுருக்கு, இதில் போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னா நாம் சொல்கிறோம், இதெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க வேண்டாம், அது அவங்க டியூட்டி அவங்க செய்கிறாங்க, இதனுடைய டியூட்டி அவங்க செய்கிறாங்க. நீங்கள் நல்லத்தனமாக கேட்டால் கொடுக்க மாட்டீங்க, தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்கன்னா கெடுக்கவே மாட்டேங்க, மனசே வராது. நான் எது கொடுக்கணும்? நான் தான் டேக்ஸ் கட்டினேன், நான் எதுக்கு காசு கொடுக்கணும்? அதெல்லாம் கொடுக்க தேவை. என் பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போடுறேன், என் பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுக்க போகிறேன், நான் அந்த பக்கம் எஸ்டேட் ஒன்று வேலைக்கு வந்து வாங்க போகிறேன், நான் எது கொடுக்கணும்? நான்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, கொடுக்க மாட்டீங்க. உங்ககிட்ட எப்படி வாங்கணும்னு சொல்லி அவருக்கு தெரியும். அப்படியா மகனே, இப்படியா விஷயம் உனக்கு, திடீர்னு உடம்பு சரியில்லாம போக வைக்கணும், அப்போ பாரு, அப்போ டாக்டர் கூட்டு போனால் செலவு கம்மியாக போயிடும், கஷ்டம் போயிடும். அங்கே அப்பாயின்மெண்ட் கொடுக்காத மாதிரி நான் பண்ணி விட்டுறேன். ஆசிரியர் சாரும் எடுக்க மாட்டார், இளங்கோ சார் எடுக்க மாட்டார். சரி போகலாம், இப்படி தான் போகணும். இங்கே போய் 40 ரூபா கழிச்சிட்டு வரைய 30,000 ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வர செலவு 40,000 செலவு, 70,000 ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வர செலவு ஒரு 10,000 இருக்கும், 1.5 லட்ச ரூபாய் ஹாஸ்பிட்டலுக்கு மற்ற செலவு ஒரு 10,000 இருக்கும். எல்லாம் கரெக்டாக போட்டு எடுக்கிறா. நல்லத்தனமாக கேட்டால் கொடுப்பீங்களா? கொடுக்கவே மாட்டீங்க. உங்கள்கிட்ட எப்போ எப்படி எந்த மாதிரி எடுக்கணும் கரெக்டாக தெரியும். ஏன்னா நம்ம தான் கேடினா நமக்கு மேலே கேடி வரும், கேடி பக்கர். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், நாம் ஏமாத்தலாம், அவரை ஏமாற்ற முடியாது. எல்லா கவர்மெண்ட்டை ஏமாற்றலாம், அரசாங்கத்தை ஏமாற்றலாம், இறைவனுடைய அரசாங்கத்தில் யாரையும் ஏமாற்ற முடியாது, யாரையும் ஏமாற்ற முடியாது. ஏதோ ஒரு கேள்வி வந்தாங்க, டாக்டர் உண்மையிலே சித்தர்கள் கூட பேசுகிறாரா? டாக்டர் உண்மையிலே சித்தர்கிட்ட பேசுகிறாரா? நம்ம எப்படி நம்புறது? அவர் சும்மா பொய் சொல்கிறாரா? லோக்கல் பாஷையில் சொன்னோம்னா டுபாக்கூர் பார்ட்டியா, ஏமாத்துறாரா, ஃப்ராடு பண்ணுறாரா? சித்தர்கிட்ட பேசுகிற நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் சும்மா தான் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் பேசுறது நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு 16 பேர் அதை பற்றி நினைச்சிருக்கிறீங்க. யார், எந்த ஊருக்காருங்க, எந்த ஊர் அட்ரஸ்ஸு, என்ன பேர், யார், எப்போ, எந்த நிமிஷத்தில், எத்தனை நிமிஷம் நினச்சிங்க, எந்த டைமுக்கு நினச்சிங்கன்னு கூட ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. யார், எந்த ஊருக்காரு, என்ன பேர், எந்த டைமில், எந்த நாளில், எந்த டைமில், எந்த டைமில் எப்படி நினச்சிங்க, இதை பற்றி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்க, பேசுனீங்க, எல்லாமே ரெக்கார்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 16 பேர் இதை பற்றி நினச்சவங்க. ஆன்சர் பண்ணுவோம், எல்லாருக்கும் பண்ணுவோம், அது வேறு சமாச்சாரம். பண்ணுவோம், வரிசை பண்ணுவோம், டைம் இல்லை, இருக்கிற டைமில் என்ன சொல்லணுமோ சொல்லுவோம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குவாங்க, இந்த உலகத்தில் வந்து இது தெரியாதனால நாளைக்கு தப்பு பண்ணுறோம், நம்ம நெகட்டிவ் கர்மா சம்பாதிச்சுக்கிறோம். அதாவது உலகத்தில் சில பேர் சிலரை ஏமாற்றலாம், சிலரை ஏமாற்றலாம், பலரை ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். சிலரை சில நாள் ஏமாற்றலாம், பலரை பல நாள் ஏமாற்றலாம். ஆனால் எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாற்ற முடியாது. இது தமிழில் கூட ஒரு பழமொழி இருக்கும், கெட்டிக்காரன் பொழுது 8 நாள். கெட்டிக்காரன் பொழுது 8 நாள். அவன் அப்படி இப்படி புழுகி, அப்படி அண்ட புழுகு ஆகாச புழுகு அப்படி ஊட்டிக்கிட்டு வந்தாலும் ஒரு 8 நாள் ஓடும், 9ஆம் நாள் புட்டுக்கும் அது வெளியே வந்துடும். சரியா? அதான் நம்ம தமிழ் பழமொழி தெரிய வச்சிருக்கோம், கெட்டிக்காரன் பொழுது 8 நாள் அப்படின்னு. சரி, நம்ம தமிழ் பழமொழி சாதாரண பழமொழி இல்லை, நல்லா வாழ்ந்து அனுபவித்து சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம குரூப்புக்குள்ளே ஏதோ போட்டிருந்தாங்க, அனுபவித்து கற்றுக்கணும், தெரிஞ்சு கற்றுக்கணும். அப்படிலாம் இல்லை, நம்மளாம் ஏற்கனவே அனுபவித்து தெரிஞ்சு சொல்லிட்டு போய்க்கிறாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து நிறைய பிறகுல சேவ் பண்ணலாம். நம்ம அப்படி இல்லை, நான் புதுசாக கற்றுக்கணும். இதை பற்றி ஏதோ வாட்ஸ்அப்பில் நம்ம குரூப்பில் ஏதோ போட்டிருந்தாங்க. அப்படிலாம் என்னை படிக்க டைமில் ஜஸ்ட் அப்படி ஒரு கிளான்ஸ் பார்த்தேன்.
அப்போ வாழ்க்கையில் அனுபவத்தை நான் போய் ஒன்று அனுபவிச்சு பார்த்து இருந்தீங்கன்னா இன்னும் பல லட்சக்கணக்கான பிறகுகள் போயிட்டே இருக்கும். இன்னும் பல லட்சக்கணக்கான பிறகுகள் போயிட்டு இருக்கும். அதனால தான் நம்ம ஏற்கனவே பெரியவங்க அதை அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை கேட்ச் பண்ணிட்டோம்னா நம்மள மாதிரி அதிபுத்திசாலி யாருமே கிடையாது. அதிபுத்திசாலி யாருமே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அதை கேட்ச் பண்ணுறதில்ல. நான் புதுசாக அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அதனால தான் நம்ம பிறகுகள் தூரம் தொடரும். பிறகுகளை வந்து கட் பண்ணுறதில்ல. ஏற்கனவே அனுபவிச்சு சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கெட்டிக்காரன் புழுகு 8 நாள். ஒருத்தன் புழுகுறான், உருட்டுறான். நம்ம லோக்கல் பாஷையில் சொன்னால் என்ன வேர்ட் சொல்லுது, புழுகுறான், உருட்டுறான், ஃப்ராடு பண்ணுறான், ஏமாத்துறான், எப்படி வேணாலும் சொல்லலாம். நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. எந்த வார்த்தை சொன்னாலும் எல்லா நாளையும் எப்பவுமே பண்ண முடியாது. 8 நாள் ஓடும், 9ஆம் நாள் வெளிச்சத்துக்கு வந்துடும். அவன் ஃப்ராடுன்னு வெளிச்சத்துக்கு வந்துடும். திருடன், யார் திருடன், மாட்டிக்காத வரைக்கும் எல்லாம் நல்லவன் தான், ஓகேன்னா. மாட்டினவனா திருடன். யார் திருடன், இன்னைக்கு சொசைட்டியில் நம்ம போய் நிறைய பேர் பார்க்குறோம், பேப்பரில் பார்க்குறோம், மீடியாவில் பார்க்குறோம். இவன் மாட்டிக்கிட்டான். அப்போ மாட்டாதவன்லாம் ஓகேமான்னு பார்த்தா அப்படி இல்லைங்க. எல்லாம் ஃப்ராட் பசங்க தான், எல்லாம் ஃப்ராடு தான். யாருக்கு வந்து அந்த நேரங்காலம் சரியில்லையே அவன் மாட்டிக்குவான். மாட்டினவனா அவன் திருடணும். அப்போ மாட்டாதவன்லாம் நிறைய பேர் இருக்கான். இதுதான் உண்மை. ப்ராக்டிக்கலாக உண்மை வந்து இதுதான். அதை நான் ஏற்கனவே ஒரு வகுப்பில் சொல்லியிருக்கேன். ஒரு தடவை ஜார்ஜ் பெர்னாட்ஷான்னு நினைக்கிறேன், ரஷ்யாவுக்கு போகிறாரு. ஒரு பெரியவர் இல்லையா, ரஷ்யாவுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற சிறைச்சாலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏற்கனவே ஒரு வகுப்பில் கூட வீடியோ சொல்லியிருக்கேன். படையங்களுக்கு இல்லை, நம்ம பீப்புளே யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாங்க. புதுசாக வரவங்களை விட்டுருங்க. நான் 6 மாதமாக இருக்கிறேன் சார், 5 மாதமாக இருக்கிறேன் சீனி, அவங்களே பார்க்க மாட்டேன்றாங்க. அப்படியா சார் அப்படின்றாங்க. போய் பாருங்க. ஓ பார்க்குறேன் சார். இப்படி இருப்பாங்க, என்ன பண்ணுறது. உடனே டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டு வேண்டியது, இதுதான் சார் விஷயம் சொல்லுங்க. பழைய வீடியோ பார்க்குறது இல்லை. அப்போது ரஷ்யாவில் ஒரு தடவை, ரஷ்யா வந்து இரும்பு திரை நாடுன்னு சொல்லுவாங்க. இரும்பு திரை நாடு இப்போ ரஷ்யா இல்லை, மற்ற நாடுகள்லாம் இருக்குது. நார்த் கொரியாலாம் இரும்பு திரை நாடுன்னு சொல்லலாம். இரும்பு திரை நாடு உள்ள நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாது. ரஷ்யாவையே அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ அப்படி இல்லை, பட் அப்படி சொல்லுவாங்க. அப்போ போகும்போது சிறைச்சாலைகள் இருக்கிறவங்கெல்லாம் இவரை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க, ஹாய் சொல்கிறாங்க. இவர் ஏன்னா பெரிய விஐபி வராரு இல்லையா, ஜார்ஜ் பெர்னாட்ஷா வரான்னு போது ஒரு வணக்கம் சொல்கிறாங்க. அப்போ ஜார்ஜ் பெர்னாட் சொன்னாராம், நோட்டபிள் வேர்டு, நீங்கள்லாம் தப்பு செய்யாத உள்ளே வந்து மாட்டி உள்ளே உட்காந்துருக்கிறீங்க, நாங்களாம் தப்பு செஞ்சுட்டு வெளில இருக்கோம்னாராம். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்க அவர் சொன்னது. நீங்களாம் தப்பு செய்யாமல், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சிறைச்சாலை இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து அப்பாவிகள் தான். எல்லாருமே அப்பாவிகள் சொல்ல முடியாது, பட் அப்பாவிகளும் இருக்கிறாங்க உள்ள. அப்பாவிகளும் இருக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாத அப்பாவிகளும் உள்ளே இருக்காங்க. அது கர்மிக் ரீதியாக சொன்னால் அது வேறு வழக்கம், அது இப்போ வேண்டாம். ஜென்ரலாக வெளியில் வரும். நான் கர்மிக்காக பார்ப்போம். அதை கர்மிக் ரீதியாக பண்ணால் அதுக்கு வேறு வழக்கம் இருக்குது. அந்த வழக்கம் இப்போ வேண்டாம். இப்போ நான் கர்மிக்காக பார்ப்போம். அப்போ நானும் கர்மிக் ரீதியில் பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் தப்பே செய்யலை, அப்பாவே உள்ள வந்து ஜெயிலில் உட்காந்துக்கிறீங்க குற்றவாளின்னு சொல்லிட்டு, நாங்கள்லாம் குற்றமாக பண்ணுறோம், வெளில இருக்கிறோம், நாங்கள் வெளில இருக்கோம் அப்படின்னு. ஏன்னா இவங்க நேரம் நல்ல நேரமாக வெளியே இருக்கும். அது அருமையான ஒரு கோட். அது கொஞ்சம் நல்லா பொறுமையாக திங்க் பண்ணுங்க. அது எவ்வளோ அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னு நீங்கள் உங்களுக்கு புரியும். உண்மையிலே இப்படி தான் நடக்குது. ஸோ நம்ம சப்ஜெக்ட் வருவோம். இப்போ இதில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ பிஸ்னஸ் பண்ணால் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், எவ்வளோ பணம் வருது. நிறைய ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக நம்மக்கிட்ட வருவாங்க. யார் வருவாங்க, பெரிய பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டலுடைய டைரக்டர்ஸ், எம்டிஸ் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. பேர் சொல்லக்கூடாது பப்ளிக் பார்க்கில். பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. ஃபாரினில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஃபாரினில் கூட அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் இங்கே நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்காக வருவாங்க. அதெல்லாம் சீக்கிரம் வெளில சொல்லக்கூடாது. அது அப்புறம் ஏன் சர்ச் பண்ணுறோங்க, அது அவங்க நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக இங்கே வரேன், நான் பிழைக்கணுன்றதுக்காக அந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் பிழைக்கணும், பொருளாதார ரீதியான பணம் ஒன்றுக்காக நான் அதை செய்கிறேன். பட் நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் இங்கே ஒன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன்னு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது ஒரு நீங்கள் போகிறீங்க, உங்களை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்னா பார்ப்பேன். எவ்வளோ பணம் உங்களால் எவ்வளோ வாங்க முடியும். நிறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸ் கொண்டு வருவாங்க, காட்டுவாங்க. நான் பெரும்பாலும் இங்கே ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன். அதை பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு என்ன மேட்டர்னு தெரியும். நம்மளோட சித்தர்கள் அப்படி உருவாக்கி வச்சுருக்குறாங்க. ரிப்போர்ட்ஸ்லாம் தேவையில்லை. அப்படி ரிப்போர்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 ரிப்போர்ட்ஸ் கொடுப்பாங்கன்னா அந்த 10 ரிப்போர்ட்ஸில் 2 ரிப்போர்ட்ஸ் சரியாக 8 ரிப்போர்ட்ஸ் தேவையே படாது. 8 ரிப்போர்ட்ஸ் தேவையே படாது. அது நாட் நெசரி, அப்சல்யூட்லி நாட் நெசரி. அது பட் 2 ரிப்போர்ட் தான் தேவையான ரிப்போர்ட்டு. பட் 10 ரிப்போர்ட் எடுத்துருப்பாங்க. 10 ரிப்போர்ட் எடுத்துகிட்ட பிறகு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்டு ஃபோன் பண்ணி கேட்டுருக்கேன், சார் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க, நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்,
பட் இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் எடுத்திருக்கீங்க, இதெல்லாம் தேவையில்லை, ஏன் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு தடவை கேட்டேன். ஒரு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல் அவருடைய எம்டிக்கு ஃபோன் அடிச்சு கேட்டேன், சார் இதெல்லாம் வந்திருக்காங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் எடுத்திருக்காங்க, இவ்வளோ டெஸ்ட் எடுத்திருக்காங்க, ஏற்கனவே அவங்க வேறு இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க, அங்கே ஏதோ நாட் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்லிட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு முன்னாடி 2 இடத்துல போய் எடுத்துருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும், அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் எடுக்கணும், அதான் அக்யூரிட்டி, நீங்கள் இங்கே வந்து மற்ற இடத்துலாம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், எங்கள் ஹாஸ்பிட்டல் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னா நாங்கள் சொல்கிற டயக்னோசிஸ் சென்டரில் இங்கே தான் எடுக்கணும், இப்படி தான் எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் எடுக்க வச்சுருக்கீங்க. எதுக்கு சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னார். சார் எல்லாம் பிஸ்னஸ் சீக்ரெட் சார், வெளியே சொல்லாதீங்க, நம்மளுக்குள்ளே பேசிக்குவோம், ஏன்னா மெடிக்கல் ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னா நமக்குள்ளே பேசிக்குவோம் சார். நான் வந்து நிறைய பேங்க்கில் லோனை வாங்கி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாங்கி போட்டிருக்கேன், அதுக்கு டியூ கட்டலைன்னா பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்ணுவார், அப்புறம் ஃபோன் மேலே ஃபோன் வரும், பெனால்ட்டி கட்டணும், அதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனைலாம் வரும், சிபில் ரேட்லாம் வந்து மாறும், அதனால் பேங்க் லோனுக்காக நான் எப்படி சார் கட்டுறது, அதனால் போட்டு தானே சார் வாங்கி சார் நான் ஆகணும் அப்படின்னார். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அது எனக்கு தெரியும் சார், அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அது தேவையில்லைன்னு தெரியும், அப்சல்யூட்லி அது நாட் நெசரின்னு தெரியும், இருந்தாலும் நான் மிஷின் வாங்கி போட்டிருக்கேன், இத்தனை கோடிக்கு வாங்கி போட்டிருக்கேன், நான் இத்தனை லட்சம் இஎம்ஐ கட்டணும், மாதம்னா கரெக்டாக 5 இஎம்ஐ போயிடணும். அப்படி இஎம்ஐ என்னால் கட்ட முடியலன்னா மேனேஜர் வருவான், கேட்பான், ஏன் சார் கட்டலைன்னுவான், நான் ஹாஸ்பிட்டலுக்கு சீல் வைக்கட்டுமான்னு கேட்பான், எனக்கு பிரச்சனை சார், என்னால் அது மேனேஜ் பண்ண முடியாது, நான் சேலரி கொடுப்பேன்னா மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பேனா, ஆனால் எடுத்து தான் சார் ஆகணும். டாக்டர்ஸு கூட வந்து அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்கேனு மற்ற ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் போட்டு அவங்களுக்கு வந்து எனக்கு இன்கம் குறைச்சிக்கும், அது சார் சேலரியை கொடுக்குறேன் சொல்கிறார். அவர் பேர் சொல்லக்கூடாது, அவர் சொல்கிறார், சார் எங்கிட்ட ஹாஸ்பிட்டலில் 300 டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க, 300 டாக்டர்ஸ் ஆர் ஒர்க்கிங் அண்டர் மீ, எனக்கு கீழே 300 டாக்டர்ஸ் வேலை செய்கிறாங்க, ஆனால் அவங்க சேலரி நான் எப்படி கொடுக்குறேன்னா அவங்க பேஷண்ட்டுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கேன் எடுக்கிறது மூலமாக, மற்ற டெஸ்ட்டுக்கு அனுப்புறது மூலமாக, மற்ற விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணி எனக்கு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க, எனக்கு எவ்வளோ இன்கம் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணி கொடுக்கிறாரோ, நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, எனக்கு அதான் நிர்வாகத்துக்கு, ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு எவ்வளவு பணத்தை ஜெனரேட் பண்ணி எனக்கு கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறேன். சேலரி ஸ்டாண்டர்ட் கிடையாது, கவர்மெண்ட் சேலரி மாதிரி சேலரி ஃபிக்ஸட் சேலரிலாம் கிடையாது, இன்சென்டிவ் வரும் அந்த மாதத்துக்கு. ஃபிக்ஸட் சேலரி ஒரு மேக்ர அமௌண்ட்டு, பட் அந்த இன்சென்டிவ் எத்தனை பேருக்கு ஸ்கேன் ரெஃபர் பண்ணிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறீங்க, எத்தனை பேருக்கு இந்த அன்வான்ட் மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அன்வான்ட் மெடிசன் ப்ரிஸ்கிரைப் பண்ணணும், அவங்களுக்கு தேவையில்லை மல்டிவிட்டமின் ப்ரிஸ்கிரைப் பண்ணிடணும். நம்மளால டாக்டர் போயிட்டோம் பார்த்தியா மல்டிவிட்டமின்லாம் கொடுத்தான்னு சாப்பிட்டு உள்ள ஆர்கன்ஸை கெடுத்துக்குவோம், அதையும் சாப்பிடுவாங்க. சாதாரண வேடு இல்லை அதெல்லாம், இதையும் டாக்டர் பற்றியா சூப்பராக கொடுத்துட்டார், மல்டிவிட்டமின் கொடுத்துட்டார், அந்த மல்டிவிட்டமின் உனக்கு பிரச்சனை பண்ணுறதுன்னு தெரியாது, ஸோ இதெல்லாம் கொடுத்து பண்ணார். அப்போ என்னென்னலாம் அன்வான்ட் டயக்னோசிஸ் என்னென்னலாம் கொடுத்து அவங்கள்ட்ட மேக்ஸிமம் ரெவென்யூ ஜெனரேட் பண்ணணுமோ, அதுக்கு ஒரு அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்குது, ஜென்ரேட் பண்ணாங்களோ அதை வச்சு அந்த மந்தில் முடிச்சு அவருக்கு ஒன்று டார்கெட் இன்சென்டிவ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்போம். நான் அத்தனை டாக்டர்ஸும் அப்படி தான் சார் பண்ணுறேன். இது உண்மை, இது உண்மை. ஒரு பெரிய பிரபலமான இந்திய லெவலில் பிரசித்தி பெற்ற ஒரு டாக்டருடைய எம்டி சேர்மன் அவருடைய ஸ்டேட்மெண்ட் இது என்கிட்ட சொன்னார். இதுதான் உண்மை, இதுதான் எல்லா இடத்துலையும் நடக்குது. அதை அவங்க தப்பு சொல்ல முடியாது, நம்ம அதை தப்பு சொல்ல வரல, பிகாஸ் அவங்க இறைவனுடைய ஏஜென்ட்காக செயல்படுறாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு நம்ம தான் கொடுக்குறோம், அவங்ககிட்ட போகாத பார்த்துக்கோங்க தான் நம்ம சொல்ல முடியும். அவங்க செய்கிற தப்புன்னு நான் சொல்ல, தயவு செஞ்சு ஆங்கில முறை மொத்தத்தில் இருக்கிறவங்க டாக்டர் இல்லைங்க இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். யுவர் 100% கரெக்ட், யுவர் 100% கரெக்ட், யூ ஆர் டூயிங் பர்ஃபெக்ட் ஒர்க், கரெக்டாக தான் பண்ணுறீங்க, அது தப்பே கிடையாது. தயவுசெய்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கணும், டாக்டர் நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னு, அதுதான் உண்மை. நீங்கள் செய்கிறது கரெக்ட், உங்களுக்கு பாவம்லாம் வராது, குட்கர்மா தான். மக்களுக்கு தான் பாவம், அந்த கர்மா கிடைக்குது, உங்கள்கிட்ட வராங்க, பணம் செலவு பண்ணுறாங்க, அவசியம் படணும், கஷ்டத்துக்கு கஷ்டமும் படணும், அவசியம் படணும், கஷ்டமும் படணும், பணத்தையும் கொடுக்கணும், உடம்பையும் அறுத்துக்கணும், நொந்து செத்து பழைக்கணும், வாழ்கிற வரைக்கும் செத்து பயந்து வாழணும். இப்படி ஆகிடக்கூடாது, இப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிடும், அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு வாழணும். தட் இஸ் யுவர் கர்மா. ஸோ இது எதுக்காக சொல்ல வந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. இன்றைக்கி மாடர்னாக எல்லாருக்கும் ஊருக்கு ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. இது எல்லாமே கொண்டு வந்து கொடுக்குறோம். பட் டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம், அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி இன்னும் 20 மினிட்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லுவோம். இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி உங்களுக்கு தெரியாதனால தான் டாக்டர் வந்து ஏன் ஒன்றும் மருந்து கொடுக்கல, டாக்டர் வந்து ஏன் ஒன்றும் கிறிஸ்டல் கொடுக்கல, டாக்டர் வந்து ஏன் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்ட்டாரு,
பணத்தை மட்டும் வாங்கி உள்ள விட்டுக்கிறாங்க. பணம் கட்டிட்டேன், நான் நகையை வச்சு பணம் கட்டினேன், நான் கடன் வாங்கி பணம் கட்டினேன், பணம் வாங்கி கட்டி 6 மாதம் ஆச்சு, அவங்க பணத்தை மட்டும் வாங்கிக்கினாங்க, பணம் போயிடுச்சு, அப்போ வாங்காத இருக்கலாம்ல, எதுக்கு வாங்கணும்? இதெல்லாம் கேள்விகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. யாராருக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி நான் ஆன்சர் பண்ணுறேன், எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுறேன். கொடுக்குற டைமில் என்னால் எவ்வளோ முடியுமோ நான் சொல்கிறேன். ஏன்னா 1/2 hour குறைச்சிட்டாங்க. இன்னும் சில விளக்கங்கள்லாம் சொன்ன பிறகு இன்னும் 1/2 hour குறைச்சிடுவாங்க. 5 to 6 மட்டும்தான். அதுக்கு பிறகு ஒன்லி அவேர்னஸ் மட்டும்தான் கொடுப்போம். மற்ற சர்வீஸில் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தான். சர்வீஸில் நீங்களே பார்த்துக்கணும். நம்ம ஒன்லி அவேர்னஸ் மட்டும் கொடுப்போம். அவேர்னஸ் கண்டிப்பாக கொடுப்போம், அது விட்டுற மாட்டோம். நாங்கள் கை பிடிச்சி கூட்டு போகிற விட்டுறோம், சொல்லிட்டு மட்டும் விட்டுறோம் நீங்கள் போங்க அப்படின்ட்டு. கை பிடிச்சி கூட்டு போகிறது இல்லை. கையை பிடிச்சி உங்களை வாங்க கூட கூட்டு போனோம், நீங்கள் வர்ற மாதிரி தெரியல பாரு, நீங்கள் விட்டு போயிடுறீங்க. அதனால் கை பிடிச்செல்லாம் கூட்டு போக வேண்டாம், அவேர்னஸ் மட்டும் சொல்லுங்கள். 5 to 6 1 hour அவேர்னஸ் மட்டும் சொல்லுங்கள். அந்த அவேர்னஸை பிடிச்சி வர்றவங்க வரட்டும், வராதவங்க போட்டோம், வரட்டும். பொறுமையாக ஒரு 4000 5000 ஜென்மம் எடுத்து கற்றுக்கிட்டு அவசப்பட்டு வரட்டும். நீங்கள் எதுக்கு போய் ஸ்ட்ரெயின் படுறீங்கன்னு சொல்கிறாங்க. அதான் விஷயம். ஸோ வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டல்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் அண்ட் அதர் ஹாஸ்பிட்டல்ஸ்? இது நீங்கள் தெரியாததுனால தான் இப்படிலாம் குறப்பட்டுக்கிறீங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, 5 மாதம் ஆச்சு, அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, கிறிஸ்டல் கொடுக்கல, மருந்து கொடுக்கல, கண்டுக்கவே மாட்டேன்றாரு, நம்ம விஷயத்தை காலையிலே போட்டுக்க மாட்டேன்றாரு, பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டாங்க. பணத்தை வாங்கினா போதுமா? கொடுக்கவே இல்லையே நம்ம, அதுக்கு என்ன ஆச்சு, வட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கொரிஸ். எல்லாருக்கும் ஆன்சர் பண்ணுவோம். வட்டி வேணால் கூட கொடுத்துடலாம், நோ ப்ராப்ளம். நீங்கள் சார்ட்டு சொல்லி யாரும் என்னால் பொறுமையாக இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப அவசரம், நான் வெளில போகிறோம் அப்படின்னு சொன்னோம், அவங்கெல்லாம் சார்கிட்ட அப்ரோச் பண்ணி சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டின பேமெண்ட்டும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் பேமெண்ட் பண்ணி 4 மாதம் வெயிட் பண்ணுறேன், 5 மாதம் வெயிட் பண்ணுறேன், எனக்கு நான் கூட நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட் நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ, என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுக்குன்னு சொல்கிறீங்களோ வித் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வாங்கிக்கலாம். எப்போ வேணாலும் கேட்டு வாங்கிக்கலாம். என்னோட பர்மிஷனே தேவையில்லை, சொல்லிட்டேன். யார் என்ன கேட்டாலும் உடனே கொடுத்துருங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஏதாவது கேட்குறோம், இன்ட்ரெஸ்ட் ஏதாவது வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தா கூட அப்படிங்க 4 பேர் நினச்சிருக்கிறாங்க. 5 பேர் நினச்சிருக்காங்க. ஃபைலில் பார்த்தா தெரியும். 5 பேர் நினச்சிக்கோங்க. ஓ என்ன இன்ட்ரெஸ்ட் ஆச்சு, நான் வெளில வாங்கி கொடுத்துருக்கேன், 6 மாதமாக கொடுக்கலையே, இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சு, அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன ஆச்சுன்னு 5 பேர்னு நினைக்கிறேன். ஃபைலில் பார்த்தா தெரியும், நேரம் இருக்குது. அவங்களுக்கு கேட்டால் அந்த இன்ட்ரெஸ்ட் கூட சேர்த்து வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கிக்கலாம், ரிட்டர்ன் பண்ணி வாங்கிக்கலாம். சார்ட்டு சொல்லிட்டு நீங்கள் எப்போனாலும் வாங்கிக்கலாம். ஓகே, பொறுமையாக இருக்க முடியாது, நான் அவசரப்படுவேன் அப்படின்னா உங்கள் அவசரத்துக்கு நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய கன்சல்டன்ஸ் இருக்காங்க, நிறைய பரிகாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனிவேர் நிறைய ஜோதிடர்கள் இருக்காங்க, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, நிறைய கிளினிக்ஸ் இருக்குது, நிறைய பரிகாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, மாந்திரிகள் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. டாக்டர் வாய்ஸஸ் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் யூ கேன் கோ எனிவேர், யூ கேன் கோ எனிவேர் அண்ட் யூ கேன் அவைல் எனி ஆஃப் த சர்வீசஸ் ஃப்ரம் எனி சோர்சஸ். எவன் பண்ணிக்கலாம், இங்கே வரணும்னு அவசியமே கிடையாது. சரியா? என்ன ரீசன் அப்படின்னா, டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் இட் இஸ் நாட் கிரியேட்டட் ஃபார் பிஸ்னஸ். அந்த டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் சேவை பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டல். மற்ற ஹாஸ்பிட்டல் எல்லாமே பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன். அது நான் சொன்னால் ஏதோ டாக்டர் உருட்டுறாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, அந்த உருட்டுறதில் ப்ராக்டிக்கலாக பாருங்க அப்படின்னு சொல்றதுக்காக பேப்பர் எடுத்துக்கணும். ஸோ லாபத்துக்காக செயல்படக்கூடிய ஹாஸ்பிட்டல் இது இல்லை, இது நஷ்டத்துக்காக ஓடுற ஹாஸ்பிட்டல். இன்னைக்கும் ஆரம்பித்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் டில் நவ் இன்னைக்கு கூட நஷ்டத்தில் ஓடுற ஒரே ஹாஸ்பிட்டல் டாக்டர் இளங்கோ ஐஸ் ஹாஸ்பிட்டல் மட்டும்தான். ஏன் நஷ்டத்தில் ஓடுது? வாய் 17வது இறக்கட்டளை, இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும். நான், என் மனைவி, என் மக்கள், என் உறவினர்கள், என் சுற்றத்தினர்கள் அப்படின்னு இல்லாமல் இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும். 36 வருஷங்களாக நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காங்க. இந்த ஞானம் தெரியாதனால மக்கள் கட்டுப்பட்டுருங்க. இந்த மக்களுக்கு இதை சொல்லணும், இதை சொல்லிக் கொடுக்கணும். பணம் சம்பாதிக்கணும்னு நோக்கம் இல்லை. அப்போ இந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கான நோக்கம் இருந்ததுன்னா அது மற்ற ஹாஸ்பிட்டல். இந்த டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டலில் பணம் சம்பாதிக்கிற நோக்கம் இல்லை, மக்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கணும். ஞானத்தை மருந்தே இல்லை, கிறிஸ்டலை இல்லை, கன்சல்டேஷன் இல்லை, ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானம் கொடுத்தா எல்லாமே உங்களுக்கு வந்துடும். எதை எப்போ எப்படி பண்ணணும் எல்லாமே வந்துடும். அந்த ஞானத்தை நம்ம கொடுக்குறோம். இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா இன்கம் ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட் அலோகேஷன் பண்ணுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி. அதில் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நிறைய வருமானம் வரும். ரெவென்யூ கிரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரெவென்யூ கிரியேட்டிங் டிபார்ட்மெண்ட்ஸ், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்க பணத்தை நிறைய சம்பாதிச்சு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் போனோம்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு,
ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இன்னும் சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ எக்ஸைஸ் எல்லாம் சொல்லலாம், எக்ஸைஸ் டியூட்டி, கலால், இவங்கெல்லாம் சம்பாதிச்சு கொடுக்குற டிபார்ட்மெண்ட்டு. வாங்குவாங்க, சம்பாதிச்சு, கவர்மெண்ட்டுக்கு வருமானம், கவர்மெண்ட் வருமானம். சில டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த டிபார்ட்மெண்ட்ஸால் வருமானமும் கிடையாது, செலவும் கிடையாது, நியூட்ரலாக பேலன்ஸ் ஆகிடும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு என்ன செலவாகுதோ அந்த ஸ்டாஃப் சேலரி, டிபார்ட்மெண்ட் செலவு சேலரி அது பேலன்ஸ் பண்ணிக்கும். ஃபீஸ் வாங்குவோம் நாமளாக, அவங்க சர்வீஸ்க்கு ஒரு ஃபீஸ் வாங்குவாங்க, அதை பேலன்ஸ் பண்ணிக்கும். புரியுதுங்களா? பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. அரசாங்கத்துக்கு வருமானத்தை உருவாக்கி கொடுக்கின்ற டிபார்ட்மெண்ட்ஸ் சிலது இருக்குது. எக்ஸாம்பிள் இப்போ சொன்னேன், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னேன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் இல்லையா, அவங்க ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் சொன்னேன். சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னால் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், அது ஃபுல்லாக வருமானம் தான், எல்லாம் வரவு தான், அரசாங்கத்துக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற டிபார்ட்மெண்ட்ஸ். அதே மாதிரி சில நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். கவர்மெண்ட் கை காசு போட தேவையில்லை, அது சார்ஜஸ், இந்த சார்ஜஸ், அந்த சார்ஜஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸும் வாங்குவாங்க, போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதே மாதிரி யூஎஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா போத் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், தட் இஸ் அந்த மாநில அரசாங்கங்களும் சரி, ஃபெடரல் கவர்மெண்ட்டும் சரி. எல்லா நாடுகளுக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கும் இல்லையா, இந்தியாவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ்லாம் எடுத்தீங்கன்னா அங்கேயும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, ஃபெடரல் கவர்மெண்ட்டு இல்லையா, அங்கே எடுத்துக்குவாங்க. எல்லா கவர்மெண்ட்ஸுக்குமே அந்த வருமானம் தரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், வரவுக்கும் செலவு சரியாக டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும். சில டிபார்ட்மெண்ட்ஸுக்கு ஒன்லி செலவு மட்டும்தான், ஒன்லி செலவு மட்டும்தான். என்ன டிபார்ட்மெண்ட்டு? எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு செலவு தான். அரசாங்கம் அது ஒரு மாதிரியாக பார்க்கும். காமராஜர் காலத்துக்கு பிறகு எல்லாரும் அதை அப்படி தான் பார்க்குறாங்க. காமராஜரோட சரியாக போச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இந்தியாலையும் நேருவோட சரி, இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்களும் கல்வியை செலவாக தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது நேருவோட சரி, இந்திரா காந்திக்கு முன்னாடி நேருவோட சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நேருவோட சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் காமராஜரோட சரி. அதுக்கு பிறகு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை இந்திரா காந்தி அம்மாவும் அந்த தப்பை தான் பண்ணாங்க. அது கல்வியாக பார்க்கல, அவங்க கல்வியை ஒரு வியாபாரமாக மாற்றிட்டாங்க. அது நம்மளால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமில் அரசாங்கத்தால் மக்களுக்கு கல்வியெல்லாம் கொடுக்க முடியாது, அது நிறைய செலவு பண்ணுது, எங்களால் மேனேஜ் பண்ண முடியாது, தனியார்கள் எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அந்த 20 பாயிண்ட் ப்ரோக்ராமில் தான் அந்த கல்வியை தனியார் மயமாக்கினாங்க அந்த அம்மா. அவங்க தான் பிள்ளையார் சொல்லி போட்டது. அதான் இன்னைக்கு கல்வி குட்டிச்சவராக போயிருக்கு, கல்வி குட்டிச்சவராக போயிருக்கு. கல்வியாக இல்லை, கல்வி எல்லாம் வியாபாரமயமாக்கிட்டாங்க. டோட்டலி பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. கல்வியும் முழுக்க பிஸ்னஸ் ஆகிட்டாங்க, முழுக்க பிஸ்னஸ் ஆகிட்டாங்க. 100% பிஸ்னஸ், பியூர்லி பிஸ்னஸ். நினைச்சா மனசுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ரைட், என்ன பண்ணுறது, கர்மா. ஓகே, முழுக்க கல்வி வியாபாரமாக்கி விட்டார்கள். முழுக்க 50, 70 எல்லாம் இருந்தது. இப்போ ரீசெண்டாக வர 100% வியாபாரம் ஆக்கிட்டாங்க. பியூர்லி பிஸ்னஸ், பியூர்லி பிஸ்னஸ். எஜுகேஷனை பியூர்லி பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை நடத்துகிறவர் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருப்பார், அல்லது +1 +2 படிச்சிருப்பார், அதுக்கு மேலே காலேஜுக்கு போயிருக்க மாட்டார். பட் அவர் ஒரு யூனிவர்சிட்டியாக நடத்துகிறார். அவர்கிட்ட பிஹெச்டிங்கெலாம் கை கட்டி நிற்கிது, அவர்கிட்ட பிஹெச்டிங்கெலாம் கை கட்டி நிற்கிது. ஏன்? சரஸ்வதி சபதம் கதை மாதிரி தான். செல்வத்துக்கிட்ட கல்வி அடி பண்ணிது, வீரமும் அடி பண்ணிது. இது மூணுமே அடிப்படை ஞானத்துக்கிட்ட தான். அதை தான் நாம் சொல்கிறோம், ஆனால் அது யாரும் வாங்கிக்கிறது. இது மூணையுமே அடிப்படை வைக்கிறது ஞானம். இந்த ஞானம் வந்தால் மூணுமே அடிப்படும், மூணுமே சலாம் போடும், கையை கட்டி நிற்கும். அதுதான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், அதை யாரும் உள்வாங்கிக்க மாட்டேன்றேன். சரியா? அப்போது என்ன விஷயம் சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணுறது ஒரு பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதை புரியாதனாலும் அறியாதனாலையும் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இங்கே அந்த ஞானம் கொடுக்கப்படுகிறது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல என்ன கேட்பாங்க? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஸோ இங்கேயும் என்ன பிரச்சனை சொல்லி கேட்போம். டிஃப்ரென்ஸ் தான் பண்ணுறோம். டாக்டருக்கும் வாய்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கும் மற்ற ஹாஸ்பிட்டலுக்கும் என்ன வித்தியாசம்? உள்ளே போனோடனே உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இங்கேயும் அது கேட்போம். ரைட். அடுத்தது அதுக்கு என்ன சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலில் உள்ளே போனதும்? இன்சூரன்ஸ் இருக்கா? இப்போ ரீசெண்டாக கேட்குறது எல்லா ஹாஸ்பிட்டலும் இன்சூரன்ஸ் இருக்கா? ஏன்னா இன்சூரன்ஸ் இருந்தால் அது வகையான ட்ரீட்மெண்ட்டு, இன்சூரன்ஸ் இல்லைன்னா அது வகையான ட்ரீட்மெண்ட்டு. இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுவாங்க, ஏன்னா அவங்க கிளைம் பண்ணிக்குவாங்க, அவங்க கிளைம் பண்ணி வாங்கிக்குவாங்க. அப்போ கையில் காசு இருக்க இந்த கலைஞர் காப்பீட்டு திட்டமும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் வந்தது அவங்கன்னா போய் அர்த்தளிக்கிறாங்க. முன்னையாவது அந்த ஸ்கீம் இல்லை அப்படின்னும் போது நமக்கு உடம்பு முடியலைன்னா நம்ம கையில் காசு போட்டு பண்ணணும், நம்ம கையில் செலவாகும், பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு வச்சுக்கிறோம், பையனுக்கு கல்யாணத்துக்கு வச்சுக்கிறோம்,
இல்லை வீடு கட்டுறதுக்கு வச்சுக்கிறோம், இல்லை கடன் கொடுக்க வச்சுக்கிறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி செலவாங்க. இப்போ இன்சூரன்ஸ் வந்தாலும் வந்தது, உடனே காப்பீடு திட்டம் இருக்கா, ஓகே இருக்கு, ரைட் கொடுங்க, நீங்கள் போங்க, உள்ளே போங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், அதுக்கு ஒரு ட்ரெயினிங் டிபார்ட்மெண்ட் போட்டு நாங்கள் க்ளைம் பண்ணி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. ரைட் போட்டு என்ன ஆற்றி தள்ளுங்கன்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கோங்க, அது அவசியப்படுவாங்க. அது இவங்க என்ன பெருமை, சார் 10 லட்ச ரூபாய் செலவு சார், நான் 1 லட்சம் தான் சார் கட்டினேன், மிச்சம் 9 lakhs க்ளைம் பண்ணிக்கிட்டாங்க சார். தெரியல, இந்த 9 lakhs இறைவன் உங்ககிட்ட வாங்குவாருன்னு தெரியல, இறைவனுடைய சட்டம் தெரியல, இறைவனுடைய சட்டம் தெரியல, எனர்ஜி எக்ஸ்சேஞ்சில் என்னன்னு சொல்லி தெரியல. உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணுறாங்க, நீங்கள் இன்சூரன்ஸுக்கு 1 லட்ச ரூபாய் கட்டுறீங்க, மிச்சம் 9 லட்சம் யார் விட்டு பணம்? உங்கள் பணமா அது? இல்லை, யாரோ ஒருத்தர் கொடுக்குறா, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டான். அந்த இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணால் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இறைவன் அந்த அந்த 9 லட்சத்துக்கு உங்கள்கிட்ட வேறு வேறு வகையில் எடுத்து கொடுத்துருவாருன்னு தெரியல அது. ஏன்னா அந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சுன்ற ஒரு ஒரு லா இருக்குது, அது இறை சட்டத்தில் ஒன்று இருக்குது. நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான சர்வீஸ் கொடுக்கணும், என்ன கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான சர்வீஸ் ஒன்று கொடுக்கணும். 10 லட்ச ரூபாய் செலவாகுது, ஆனால் நான் 1 லட்ச ரூபாய் இல்லை 2 lakhs வச்சு மிச்சம் 8 lakhs இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிட்டோம். அவைல் பண்ணிக்கிற நீ மிச்சம் 8 லட்ச ரூபாய் கொடுக்கணும். அந்த 8 லட்சம் யாரோ ஒருத்தர் கொடுக்குறான், அவன் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு? அவன் ஏன் கொடுக்கணும் உங்களுக்கு? எதுக்காக கொடுக்கணும்? தேவையில்லை, ஈக்குவல் சர்வீஸ் கொடுக்கணும். அப்படி ஒரு ரூல் இருக்குது, இயற்கையில் ஒரு ரூல் இருக்குது. அப்போ அந்த சட்டத்தை நீங்கள் மதிக்கலை, உங்களுக்கு 8 லட்ச ரூபா கொடுக்கணும் போது அரசாங்கம் கொடுக்குது, இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குன்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களையும் அறியாமல் அது கரெக்டாக அந்த 8 லட்சமோ 8 லட்சம் வட்டியும் உங்கள்கிட்ட எடுத்துரும். இது உங்களுக்கு தெரியாது. நான் வேணா உங்களுக்கு கேஸ் ஸ்டடியாக எடுத்து ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். யாரோ ஒரு 2 கேஸ் கொடுத்தீங்கன்னா நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். எப்படி அந்த அமௌண்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணி பெனிஃபிட் சந்தோஷப்படுறீங்களே, ஆஹா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டேன்ட்டு, அந்த அமௌண்ட்டை இறைவன் உங்கள்கிட்ட எப்படி எடுத்து கரெக்டாக யாராவது சேர்த்துமோ அது கரெக்டாக சேர்த்துறாரு. அது இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், யாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட பணம் எப்படி எடுக்கப்படுதுன்னு சொல்கிறேன். இது நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னா, சாதாரணமாக உதாரணம் சொன்னோம், அரசியலை பற்றி பேசலைங்க, அரசியல் பற்றி நம்ம வரல, நமக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் கிடையாது, நம்ம வந்து பியாண்டு பாலிடிக்ஸு. பட் உதாரணம் சொன்னேன், அரசாங்கம் வந்து உங்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு தொகை வந்து ஒரு 5000 ரூபாய் கொடுக்குது, இலவசமாக கொடுக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குது, ஒரு பொங்கலுக்காக கொடுக்குது, அல்லது ஒரு வெள்ளத்தில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு இலவசமாக உங்களுக்கு சும்மா கொடுக்குது, 5000 ரூபாய் கொடுக்குது. இப்போ கர்மிக் ரீதியாக பேசினா அது பெரிய சப்ஜெக்ட், அதுக்கு இப்போ டைம் இல்லை, இன்னும் 5 நிமிஷத்தில் முடிக்கணும். அப்போது 5000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்குது, நீங்கள் நல்லா பொறுமையாக உட்காந்து அமைதியாக கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5000 மாதிரி பல மடங்கு உங்கள்கிட்ட வேறு வேறு வகையில் அரசாங்கம் வசூலிக்குன்னு உங்களுக்கு தெரியல. அரசாங்கம் எனக்கு இந்த அரசாங்கம் வந்தது, எனக்கு 5000 ரூபாய் கொடுத்துன்னு ஓட்டு போடுறீங்க, தப்பு இல்லை, படித்த முட்டாள்கள் நாம. அரசாங்கம் 5000 ரூபாய் கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஓட்டை போடுறீங்க. ஆனால் அந்த 5000 ரூபாயை உங்கள்கிட்ட அரசாங்கம் வேறு எந்தெந்த மாதிரி வகையில் உங்களுக்கு தெரியாமல், கண்ணுக்கு தெரியாமல், இன்டைரக்டாகவும் டைரெக்டாகவும் எடுக்குது, இன்டைரக்டாகவும் எடுக்குது. டைரெக்டாக எடுக்குது நமக்கு தெரிய மாட்டேன், அப்புறம் இன்டைரக்டாக எடுக்குது நமக்கு எப்படி தெரியும்? டைரெக்டாக எடுக்குது அதுவே உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, இன்டைரக்டாக எடுக்குது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ போத் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். கவர்மெண்ட்டில் கூட பாருங்கள், டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ்ன்னு வரும். கவர்மெண்ட்லேயே ஆடிட்டிங் பீப்புள் இருக்குது தெரியும், டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸஸ், நேரடியான வரிகள், மறைமுகமான வரிகள். ஸோ நேரடியாகவும் வசூல் பண்ணுது அரசாங்கம், மறைமுகமாகவும் வசூல் பண்ணுது அரசாங்கம். அதே மாதிரி நமக்கு ஒரு இலவசமாக கொடுக்குற ஒரு ஸ்கீமில் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும், நம்ம சந்தோஷப்பட்டுக்கிறோமோ ஆனந்தப்பட்டுக்கிறோமோ, அதே பணத்தை நம்மிடமிருந்தே அரசாங்கம் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் நம்மகிட்ட பணம் எடுக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இலவசம் நீங்கள் வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக வாங்க மாட்டீங்க. அது தெரியாதனால தான் போட்டுன்னு வாங்குறாங்க. இந்த வெள்ளம் வந்துட்டா அது நிவாரணம் கொடுத்தாங்க, இந்த பொங்கல் பண்டிகையில் அரசாங்கம் நிவாரணம் கொடுத்தாங்க, அது சாரி அந்த இலவச பரிசு மாதிரி கொடுக்குறாங்க. அதை நான் போய் பார்த்தேன், சர்வேக்காக பார்த்தேன். அது போய் பார்த்தோம்னா இல்லாதவனோட இருக்கும் தான் முன்னாடி போய் நிற்கிறான், ஃபஸ்ட்டு க்யூவில் அவன் தான் நிற்கிறான். கார் வச்சுருக்கான், 4 வீடு வாடகை வச்சுருக்கான், பேங்க் டெபாசிட் போட்டு வச்சுருக்கான், வாரம் சினிமாவுக்கு 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணுறான், நல்ல லக்ஸரியாக செலவு பண்ணோன்னா அந்த முன்னால் போய் வரிசையில் ரேஷன் கடையில் போய் முன்னாடி நிற்கிறான். ஏதோ சாப்பாட்டுக்கு உண்மையிலே வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவன், உண்மையிலே கஷ்டத்துக்கிறவன், இல்லை உண்மையிலே கடன் வாங்கி பண்டிகை கொண்டாடுறான், அவன் பின்னால் நிற்கிறான். அவன் லேட்டாக வரான், டேட் முடிஞ்சு போச்சுங்க, இதுக்கு மேலே ஆர்டர் வந்தாதான் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இவன் முன்னாடி ஊருக்கு முன்னாடி போய் இவன் தான் முன்னாடி வாங்குறான். எப்படி நம்ம ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா? தமிழ்நாடு ஸ்டோரில் முதல்ல நான் சொல்கிறது வந்து ஸ்டார்டிங் பீரியடில் கேன்டீன் ஆரம்பித்தாங்க. அப்போ வேற ஒரு விஷயமா அந்த பக்கம் போனேன், உள்ளே போய் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேச வேண்டியது கேன்டீனில். அப்போது 1 ரூபாய் ஒரு இட்லி,
₹1 ஒரு இட்லியா 50 பைசா இட்லின்னு நினைக்கிறேன், சரியா கவனம் இல்லை. காசு ரொம்ப கம்மி. அப்பதான் சரவணா ஸ்டோர்ல டி நகர்ல ஃபர்ஸ்ட் கேன்டீன் ஆரம்பிக்கிறோம். முதல்ல கேன்டீன் அவங்க தான் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நிறைய கேன்டீன் வந்துடுச்சு. அப்போ அந்த மார்க்கெட்டில் வச்சு அந்த மார்க்கெட்டெல்லாம் மூட்டெல்லாம் தூக்கி போட்டு வேர்த்து விரிச்சு ஒரு 9:30 மணி இருக்கும். உனக்கு வந்து இட்லி கேட்குறாங்க, அம்மா இட்லி இருக்கா? ஏன்னா அந்த மாதிரி இல்லாதவங்களுக்காக உருவாக்கப்பட்டது அது. இட்லி இருக்கானா, இட்லி இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த சரவணா ஸ்டோர் சாப்பிட்டு சொல்லிட்டாங்க. நாங்கள் ½ உட்காந்து பேசுனால எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுங்க, காலில் தங்கத்தனை மெட்டி போட்டுருக்கோம் வந்து சாப்பிட்றாங்க. அவங்க அடிச்சு போட்டால் 2 கிலோ தங்கம் தேரும். அடிச்சு போட்டாலும் 2 கிலோ தங்கம் தேரும். கையில் காலில் மூக்கில் எல்லாத்தையும் போட்டு அந்த ஃபேமிலி வந்து உட்காராங்க, எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்க. குறைஞ்சபட்சம் அவங்களை அடிச்சு போட்டோம் ஒரு 5 கிலோ தங்கம் தேரும். காலில் மெட்டி கூட தங்கம் போட்டிருக்காங்க. அப்படி போடக்கூடாது, தப்பு. மெசேஜ் வரும்போது சொல்கிறேன், அதான் இடுப்புக்கிற தங்கம் போடக்கூடாது, எந்த காரணத்தை கொண்டும் போடக்கூடாது. இடுப்புக்கிற தங்கம் போடவே கூடாது. இடுப்புக்கிற போகிறது வெள்ளி தான் போட முடிய, இடுப்புக்கிற தங்கம் போடக்கூடாது. இடுப்புக்கு மேலே தான் தங்கம் இருக்கணும். தொப்புளோட சரி. பெண்கள்னா ஒட்டியானம்னு சொல்கிறோம் இல்லையா, அதோட சரி. அதுக்கு மேலே வந்து தான் தங்கம் இருக்கும், கீழே தங்கம் இருக்கக்கூடாது. ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கும், தெரிஞ்சுக்கோங்க. காலில் தங்கமெட்டி போட்டிருக்காங்க. காலில் தங்கமெட்டி போட்டிருக்கிறவங்க கூட வந்து அந்த லோ காஸ்ட் ஃபுட்டை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போகிறாங்க. அப்புறம் உண்மையிலே அந்த வறுமையில கஷ்டம் வந்தவனுக்கு இல்லை. பார்த்தேன், பார்த்தியா எப்படி அவன் உண்மையிலே உழைச்சி வரான். ஏதோ இங்கே சாப்பிட்டா கேண்டீன் சாப்பிட்டா ஒரு 5-10 மீறுமே, நம்ம வீட்டுக்கு ஒரு செலவு கொடுக்கலாமே நினச்சி மீறலாம் வரான். இவன் செலவு பண்ணிட்டு போகிறான். ஃபாரின்ல டெபாசிட் போட்டிருப்பாங்க, ஃபாரின்ல அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, ஃபாரின்ல ப்ராப்பர்ட்டி வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இங்கே அந்த சரவணா ஸ்டோரில் லோ லெவல் இட்லியை சாப்பிட்டு போகிறாங்க. இது எங்கே போய் சொல்லுது? இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இங்கே நஷ்டத்துக்கு நடத்துகிற ஹாஸ்பிட்டல் அப்படின்னா, இங்கே ஏன் நஷ்டத்துக்கு நடத்துகிறோன்னா, இங்கே எதிர்பார்ப்புகள் கிடையாது. இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக நடத்துகிற ஒரே ஹாஸ்பிட்டல். அப்போ இது செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி எலக்ட்ரிசிட்டி பில் கட்டுறீங்க? எப்படி வந்து ஜூம் மீட்டிங் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க? எப்படி ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்குறீங்க? மற்ற செலவுக்குலாம் என்ன? முழுக்க டாக்டர் இளங்கோ தன்னுடைய சொந்த பணத்தை வந்து கொடுக்குறாரு. தன்னுடைய சொந்த பணம், டாக்டர் இளங்கோனுடைய சொந்த பணத்தை வந்து தான் கொடுக்குறாரு. இன்னைக்கு வரைக்கும் நஷ்டம் தான் ஓடுது. இன்னைக்கும் என்னுடைய அதர் சோர்சஸ் ஆஃப் இன்கம்ல எனக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கும் செலவு பண்ணி நடத்திட்டு இருக்கோம். இது எது வரைக்கும் நடக்கும்? டாக்டர் இளங்கோனுடைய வாழ்நாள் வரைக்கும் இந்த கிளினிக் நடக்கும், இந்த ஹாஸ்பிட்டல் நடக்கும். டாக்டர் இளங்கோனுடைய வாழ்நாள் வரைக்கும் டாக்டர் இளங்கோ ஆயுசத்து நடக்கும். அதுக்கு பிறகு இது இழுத்து மூடப்படும். நல்லா மைண்ட் வச்சுங்க. டாக்டர் இளங்கோ ஆயுட் காலத்துக்கு பிறகு இந்த டாக்டர் இளங்கோ ஹாஸ்பிட்டல் இழுத்து மூடப்படும். அந்த டாக்டர் இளங்கோ இருக்கிற வரைக்கும் அவரை எப்படி பயன்படுத்தி, அவரை எப்படி யூஸ் பண்ணி நம்ம மேலுக்கு போகிறதுன்ற வழியை பாருங்க. டாக்டர் இளங்கோ எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்தெந்த வகையிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணி நம்ம வாழ்க்கையில் மேலே கொண்டு போய் நல்லா டெவலப் ஆகி நல்லா செட்டில் ஆகிட முடியுமோ, நல்ல ஒரு ஹாப்பினஸ் கண்டிஷன் போயிட முடியுமோ, நல்லா சந்தோஷம் போயிட முடியுமோ, நல்ல கடனற்ற வாழ்க்கைக்கு போயிட முடியுமோ, நல்லா பலமான வாழ்க்கை அமைச்சிக்க முடியுமோ அமைச்சுக்கோங்க. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் மை ஹேண்ட்ஸ். இட் இஸ் அப்சல்யூட்லி இன் யுவர் ஹேண்ட்ஸ், நாட் இன் மை ஹேண்ட்ஸ். விட்டுட்டீங்கன்னா ஃபீல் பண்ணுங்க. நானெல்லாம் வந்து என்னுடைய குருமார்கள் எள்ளுன்னா எண்ணெயா நிற்பேன். எள்ளு அப்படின்னா எண்ணெயா நிற்பேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ சொல்கிற மாதிரி 100 மடங்கு செய்வேன். அவ்வளோ பெர்ஃபெக்டாக பண்ணுவேன். ஆனால் நானே இப்போ சில விஷயங்களை ஃபீல் பண்ணுறேன், என்னுடைய குருமார்களை நான் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ, அப்படின்னு நானே சத்தியம் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்படி கண்ணு கலங்கும். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படியே கோடு காட்டி விட்டாங்க, நாம் இன்னும் கொஞ்சம் பிடிக்காம போயிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இந்த பிறகு இதோட முடிச்சுட்டு போகிறேன். அடுத்த பிறகு வேறு லெவலுக்கு போயிட்டு இருக்கணும். திருப்பி இங்கே பூமிக்கு வரப்போகிறது இல்லை. ஹையர் லெவலுக்கு போனோன்னா கூட அங்கேயும் ஸ்டடி இருக்குது, அங்கேயும் கற்றுக்குறோம். நம்ம வந்து அடுத்த தேவர்கள் லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால, பிறகு நிலைக்கு போயிட்டோம்னால அதோட முடிஞ்சிடல. அங்கேயும் இன்னும் நிறைய இருக்குது. தேவர்கள் நிலைக்கு போனால் அங்கேயும் இன்னும் நிறைய இருக்குது. பட் அங்கே கற்றுக்க வேண்டிய விஷயத்தை நம்ம இங்கே சொல்லும் பொழுது இங்கேயே நம்ம இன்னும் நிறைய கற்றுக்கலாமே. நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக குருமார்களை பயன்படுத்திக்காம விட்டுட்டோமோ, சில டைமில் அப்படியே கண்ணு கலங்கிடும். அப்படியே வேலை அப்படியே போட்டு அப்படியே உட்காந்துருவேன். அந்த ஃபீலிங் வந்ததுன்னா அடுத்த ½ hour 1 hour ஒன்றுமே ஓடாது, அப்படியே உட்காந்துருவேன். இப்போ கூட ஸ்டில் நான் இப்போ கூட நேற்று கூட ஒரு ஃபீலிங், அப்படியே உட்காந்துட்டேன். நம்ம குருமார்கள்லாம் மிஸ் பண்ணிட்டேனே, அவங்க சொன்ன விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ண வச்சுட்டோமே. இன்றைக்கி சில குருமார்கள் வராங்க, சில குருமார்கள் வர்றதில்லை. சில குருமார்கள் கம்யூனிகேட் பண்ணுறாங்க, சில குருமார்கள் கம்யூனிகேட் பண்ணுறதில்ல, அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. சில குருமார்கள் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணால் வராங்க, சில குருமார்கள் வர்றதே இல்லை. அவங்க சொன்ன விஷயங்களை வந்து சொன்னாங்க, அப்படியே இப்போ நான் அவங்களுக்கு தலையில் அடித்த மாதிரி சொல்கிறேன், இப்படியெல்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க அப்படியே டச் பண்ணி விடுவாங்க, அவ்வளோதான். இது நம்ம எப்படி உனக்கு காம விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவோம். சில டைமில் அப்படியே ஃபீல் பண்ணுவோம். நேற்று கூட ஏதோ ஒரு வேலையை உட்காந்து திடீர்னு சில குருமார்கள் ஞாபகம் வந்தது, அப்படியே உட்காந்துட்டேன். 1 hour எப்படி போச்சுன்னே தெரியல, அப்படியே வெக்ஸ் ஆகி உட்காந்துட்டேன். இப்படிலாம் மிஸ் பண்ணிட்டேன் நான்.
எஸ், என்ன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணாதீங்கன்றேன். என்ன மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணாதீங்க. நானே ஃபீல் பண்ணனா பார்த்துக்கோங்க. நான்லாம் குரு ஒரு வார்த்தை சொன்னால் மாறவே மாட்டேன். இப்படி இருந்துன்னா என்னையே நிற்பேன். அப்பேற்பட்ட நானே ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுருக்குறீங்க, நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. ஃபீல் பண்ணி ஆக போகிறது ஒன்றும் இல்லை. ஃபீல் பண்ணி ஆப்பாடா இப்படிடா அப்படிடா அப்படின்னு ஆக போகிறது ஒன்று இல்லை. போனது பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சு போச்சு. ஏன்னா தயவு செஞ்சு என்னை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும் அப்படின்னு பாருங்க. என்னை பயன்படுத்தி எப்படி உங்களுடைய வாழ்க்கையில அன்பான உறவுகளை உருவாக்குறதுக்கும், நல்ல செல்வ வளமையை உருவாக்குறதுக்கும், நல்ல ஆரோக்கியத்தை உருவாக்குறதுக்கும், நல்ல ஆரோக்கியம், அன்பான உறவுகள், செல்வ செழிப்பு அத்தனையும் வர வச்சு எப்படி அடுத்த லெவல் போகிறது பயன்படுத்திக்கணும். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இன்னைக்கு டைம் முடிஞ்சு போச்சு. நாளைக்கு நம்ம திரும்பவும் சந்திப்போம். இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் நாளைக்கும் தொடரும். நாளைக்கு அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை செருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். அப்போதே சாந்தி அடைவாய்.
உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் எழுந்த உன் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மமெல்லாம் இறைவனை நீங்குவதே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அழுந்தி அகமூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மானுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தியடைவாய் அப்போதே சாந்தி அடைவாய். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி சார். நன்றி சார். நன்றிங்க ஐயா. நன்றிகள் ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய் நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய் உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே எடுத்த செயலில் வெற்றி கொடு என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு வளர்ச்சி கொடு மலர்ச்சி கொடு. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. ஐயா மிக்க நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றிங்க ஐயா.